श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। இன்னைக்கு நம்ம 9வது அத்தியாயம் மிக ரகசியமான அறிவு அப்படின்றது பார்க்க போறோம். இதுதான் பகவத்கீதையினுடைய மைய பகுதி, கோர். இதான் நடு பகுதி அப்படின்னு சொல்லலாம். 18 அத்தியாயம் கொண்டதுல நம்ம 6 பிரிச்சிருக்காங்கன்னு சொல்றோம். இந்த நடு 6 தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுல 2 பார்த்துட்டோம். இன்னைக்கு 9வது நடுவுல பார்க்க போறோம். மிக ரகசியமான அறிவு. ஏன் இதை மிக ரகசியமான அறிவு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது எல்லாருக்கும்லாம் ஈஸியா கிடைக்காது. அதனால்தான் ரகசியமே யார்கிட்ட சொல்லுவோம்? நம்பகமான ஒருத்தர்கிட்ட தான் அதை நம்ம சொல்லுவோம். எல்லாருக்கும்லாம் சொன்னோம்னா அது ரகசியமே கிடையாது. சோ இது அப்படி இப்படி குவாலிஃபை ஆனதுனால நீங்க தொடர்ந்து இவ்வளவு தூரம் வந்ததுனால இந்த ரகசியம் இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அந்த மாதிரி. சரிங்களா? சரி, இப்ப இதனுடைய தலைப்பு பத்தி ஒரு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, 9வது அத்தியாயம் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மிக ரகசியமான அறிவு. அதோடைய இது யூஸ்வலா சீக்ரெட்டா எதை வச்சுக்குவோம்? பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். சோ அது போல இது ஒரு பூட்டுக்கு சாவி மாதிரி. இந்த பாஸ்வேர்டு, இந்த கீ போட்டீங்கன்னா, இந்த கீ போட்டா அப்படியே உங்களுக்கு பெரிய ஒரு இடம் திறக்கப்படும். அந்த சாவி இல்லைன்னா உள்ள போக முடியாதுல்ல, வெளியிலே தான் உட்கார்ந்து இருக்கணும் இல்லையா? சாவி எவ்வளவு முக்கியம். நம்ம வெளியில எல்லாம் போனோம்னா சாவி கொடுத்துட்டு போறோமா அப்படின்னு நம்ம பாக்குறோம். வரப்போறவங்க இருந்தா வீடு அப்படிங்கிறது அதுக்கு ஒரு சாவி வேணும். ஒன்றை திறந்து உள்ள போனோம்னா அது போலதான். அதாவது இதனுடைய முன் அத்தியாய தொடர்பு அப்படின்னு பார்த்தா, அதுல யோக மிஸ்ர பக்தி, கேவல பக்தின்னு 2 பார்த்தோம். யோகம் கலந்த உள்ள பக்தி ஒண்ணு, இன்னொன்னு கேவல பக்தி, தூய பக்தி ஒண்ணு அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். இப்ப அனன்ய பக்தி மிச்ச பக்திகள் எல்லாம் அப்படின்றது அனன்யா சிந்தயந்தோ மாம்னு சொல்வார்ல, ஏஜனா பர்யுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம்னு நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்லோகம் பாக்குறோம். அனன்யா சிந்தயந்தோ மாம்னா என்னன்னா, அனன்ய சிந்தனைகள், வேற சிந்தனைகள் எல்லாம் விட்டு, அனன்யா சிந்தயந்தோமாம் ஏஜனா பர்யுபாசத்தே, என்னை மட்டுமே உபாசனம் செய்யக்கூடிய ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்லுவார். அதை இங்க அனன்ய பக்தினா கலப்படம், மற்றதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய பக்தி, அது அல்லாமல் இருக்கக்கூடிய கேவல பக்தி. மிச்சவை எதுவும் இல்லாமல் என்னை மட்டும் முதன்மையாக கொண்ட நோக்கமாக கொண்ட பக்தி, அதுவே ரகசிய அறிவு அப்படின்னு விவரிக்கப்படுகிறது. அப்புறம் இதுல 34 ஸ்லோகங்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா, அப்புறம் தொடக்கம் ரகசிய அறிவு பகவானால் சொல்லப்பட்டு தொடங்கப்படுகிறது. இதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம எப்படி சொல்றோம், கம்பேரிட்டிவ் இது இருக்கு இல்லையா, அட்ஜெக்டிவ்ஸுக்கு
ஹாப்பி, ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட், குட், பெட்டர், பெஸ்ட், பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு 3 சொல்றோம்ல. கம்பேர் அத பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ், அது மாதிரி 3. அதுதான் இங்க வந்து குஹ்யம் அப்படின்றது வந்து ரகசியம், குஹ்ய தரம் அப்படின்றது வந்து மோர் சீக்ரெட், அதை விட இன்னும் ரகசியம். குஹ்ய தமம் அப்படிங்கிறது உத்தமம்ங்கிற வேர்டு வருது இல்லையா, உத்தமம் அப்படின்றது வந்து டாப் மோஸ்ட். அப்ப இது குஹ்ய தமம் அப்படின்றத சொல்றார், மிக மிக ரகசியமானதுன்னு. இப்ப 2 to 6ல இருந்த விஷயங்கள் குஹ்யம், ரகசியமானதுதான் அதுவும். அதாவது உயர்வானது, ரகசியமானது, உண்மையானது. அது 2லிருந்து 6 வரையும் இருந்த நம்முடைய ஆன்ம ஞானம் பற்றிய விஷயங்கள், அதெல்லாம் குஹ்யம். அப்புறம் குஹ்ய தரமானது அடுத்தது, மிகவும் ரகசியமானது, அதாவது மோர் சீக்ரெட், அது 7, 8 அத்தியாயங்களா இருந்தது. பக்தி பற்றிய ஞானம் பொதுவான ஞானமா இருந்தது. இப்ப குஹ்ய தமம் அப்படின்னு வரப்போது, மிக மிக ரகசியமானது, அது 9வது அத்தியாயத்துல சொல்லப்படுகிறது. எது கேவல பக்தி, எது அனன்ய பக்தி அப்படின்றத இங்க சொல்லுது. கிருஷ்ணருடைய ஐஸ்வர்யம், வைபவம் என்ன அப்படின்னு சொல்லுது. தூய பக்தர் எப்படி இருப்பார், அவருடைய உயர்வு, உத்தமமா இருக்கக்கூடியவர் எப்படி இருப்பார் அப்படின்றத சொல்ல போகுது. சோ இதுவே நமக்கு வந்து 9, 10 அத்தியாயங்கள் நடுப்பகுதி அப்படின்றது, அதுதான் வந்து முக்கியமான சாரமாக இருக்கிறது. இந்த மத்திய 6 நடுநாயகமாக இருக்கிறது இந்த 9ம் 10ம், அதுதான் வந்து சாரம் அப்படின்னு. இப்ப இந்த 9, 10லயுமே 9 சாரத்திலும் சாரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 9க்கும் 7ஆம் அத்தியாயத்துக்குமே கொஞ்சம் தொடர்புகள் உண்டு. ஏன்னா அது பூரணத்தின் ஞானம், இது மிக ரகசியமான அறிவு. இது என்னன்னு பார்த்தோம்னா கிருஷ்ணர் பற்றிய ஞானம் வருது 1, 2ல. 4 to 12 அதுல 4 to 10னா அது 2லயுமே நடுப்பகுதிகள்லாம் மோஸ்ட்லி சிமிலர் நாலேஜ் வரும். அவருடைய சக்தியை பற்றி சொல்றார், அப்புறம் பௌதிக உலகுடனான தொடர்பு பத்தி சொல்றார் இதுல 9ல. அதுல வந்து என்ன சொன்னாரு, அவருடைய சக்தி, உயர்ந்த சக்தி, தாழ்ந்த சக்தி, அதெல்லாம் படிச்சோம். இதுல வந்து பௌதிக உறவுக்கு, பௌதிக உலகுக்கு தன்னுடைய தொடர்பு. நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், 5 விஷயங்கள் எப்போதுமே அவற்றினுடைய தொடர்பு தான் பகவத்கீதைன்னு. இப்ப வந்து அதுல ஆன்மாவினுடைய தொடர்பு எங்கு, ஆன்மாவின் நிலை என்ன, பௌதிக ஜட இயற்கையினுடைய நிலை என்ன அப்படின்லாம் சொன்னார். இப்ப வந்து பௌதிக இயற்கைக்கு தனக்குள்ள தொடர்பு எல்லாம் பத்தி சொல்ல போறார். அப்புறம் முதல் பகுதி இதுல வந்து ரகசியமான அறிவின் தன்மை அது எப்படிப்பட்டது அப்படின்னா, பகவான் உவாச்ச, இதனுடைய இப்ப இதோட கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்க போறோம். என்ன அப்படின்னா, ஞானம், விஞ்ஞானம் 2 விஷயங்கள். ஒன்று ஞானம் அப்படிங்கிறது ரகசியமான அறிவு, விஞ்ஞானம் அப்படிங்கிறது உணர்ந்த, அதாவது அனுபவ அறிவு அப்படின்னு எப்போதுமே பாக்குறோம். அதுதான் ரியலைஸ்டு நாலேஜ், அனுபவ அறிவு. ஞானம், ஞானம்தான் அதுவே உணரப்பட்டது, உணர்ந்த ஞானம், அதுதான் விஞ்ஞானம் அப்படின்னு. தகுதி அப்படின்னு பார்த்தா இதை யாரு புரிந்து கொள்ளலாம், இந்த ஞான விஞ்ஞானத்தை யாரு புரிந்து கொள்ளலாம், இந்த ரகசியமான அறிவுன்னா பொறாமை கொள்ளாதவன் புரிந்து கொள்ளலாம். அர்ஜுனன் எப்படி உள்ளான்னா அப்படி உள்ளான், பொறாமை இல்லாமல் இருக்கிறான், எனக்கு என்னிடம் பிரியமாகவும் இருக்கிறான், அதனால் நான் அவரிடம் சொல்கிறேன், உனக்கு நான் இந்த ஞான விஞ்ஞானத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்றார். பலன் என்னன்னா, இதுல இருந்து ஜட உலகின் துன்பத்திலிருந்து விலகலாம் அப்படிங்கிறது. பொறாமை அப்படின்னா என்ன, இது வந்து முன்னாடியே என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, இதை வந்து பகவான் மேல் பொறாமை அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தன்னலமாக ஒன்றை செய்வது, அதாவது மற்றவரிடம் வெறுப்பு, முன்னேற்றத்தில் வெறுப்பு இல்லையா. பொறாமை என்பது என்ன, மற்றவர்களுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ளாமல் இருப்பது பொறாமை. நம்ம கிட்ட அடுத்தவங்களே தான், அவங்க வந்து நல்லா படிக்கிறாங்கன்னா அது நம்மளுக்கு பொறுக்காமல் இருப்பது, பொறுத்து கொள்ளாமல் இருப்பதுதான் பொறாமை. அதுவும் அடுத்தவர்களுடைய வளர்ச்சி, அடுத்தவர்களுடைய நன்மை, அதை பொறாமல் இருப்பது. மற்றவர்களுடைய முன்னேற்றத்தில் வெறுப்பு கொள்வது பொறாமை. சோ வஞ்சனை, சூது அந்த லெவலுக்கே போக வேண்டாம், அடுத்தவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கும்போது. ஆனால் அதுவே பிடிக்கவில்லை என்னால் அடுத்த நிலைக்கு என்ன போகும், அது அதை தடுக்க வேண்டும்ங்கிற எண்ணம் வந்துரும்.
அடுத்தவங்க முன்னாடி போகக்கூடாது அப்படிங்கிறத தடுக்க. அப்ப வஞ்சனை, சூது அப்படின்னு வந்துரும். அதுதான் அனைத்து கெட்ட குணங்களுக்குமே வித்தாக அமைந்துவிடும். இந்த பொறாமை என்பது. பொறாமை நம்ம வந்து சொன்னோம்னா நம்மகிட்ட பொறாமை இருக்கா இல்லையா அப்படின்னா இல்லைன்னு தான் நம்மளுக்கு தோணும். ஆனா நம்மகிட்ட இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்கு என்ன ஒரு டெஸ்ட்னா, ஒருத்தவங்க வந்து இப்போ ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க. ம். அ உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களே ரொம்ப நல்லா கோலம் போட்டுருக்காங்க. அத பார்க்கும்போது, நல்லா இருக்கு அப்படின்னு உங்க மனசு தோணுச்சுன்னா, உங்க மனசுல பொறாம இல்ல. ஆனா இது என்ன பெருசு? அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க வந்து உண்மையிலேயே அது என்ன பெருசு? அவங்க என்ன பெருசா போட்டாங்க? அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க. உங்களுக்கு தோணும். நம்மை நியாயப்படுத்துவதற்கு தான் உள்ளம் எப்போதுமே நினைக்கும். ம். த காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி, என் குழந்தை செஞ்சா நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி, எனக்கு அந்த எண்ணம் வந்துவிட்டால், அது நியாயமானது அப்படின்னு நியாயப்படுத்தி பார்க்கக்கூடியது தான் மனித மனம். ம். அப்படிதான் தோணும். எனக்கு எனக்கு இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு தோணுனதுல என்ன தப்புன்னு. அதாவது அம் நம்முடைய தப்பு நமக்கே தெரியவில்லை என்றால், நாம ரொம்ப பின்னோக்கி இருக்கிறோம்னு அர்த்தம். ம். நமக்கு தெரிகிறது. ஐயோ! என்ன இப்படி யோசிக்கிறோம்? அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சோம்னா, நாம வந்து முன்னேற்ற பாதைக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். இல்லன்னா இருளுக்குள்ளே உட்கார்ந்துருக்கோம்னு அர்த்தம். ம். நம்ம செய்றது தப்போ அப்படின்னு நம்ம இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். நமக்குள்ளே கேள்விகள் எழுப்பி பார்க்கணும். நம்ம செய்றது சரிதானா? அவங்களுக்கு வந்து ப பார்த்தோனே நமக்கு தோணுது, "என்ன பெருசா?" அப்படின்னு தோணுதே. அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, உண்மையாகவே அது என்ன பெருசு? அது ஒண்ணும் பெருசே இல்ல. அதனால தான் அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய எண்ணத்தை நியாயப்படுத்துவது போல. ஆனால் நாம் வந்து என்னது அத வந்து நம்மளுக்கு நல்லதுன்னு நினைக்க தோணலையே! அப்டின்னா நம்ம பொறாமைப்படுகிறோம் போல இருக்கு. அவர்களுடைய முன்னேற்றத்தில், அவர்களுடைய நன்மையில் நமக்கு கொஞ்சம் வெறுப்பு இருக்கிறது. அப்டின்னா என்ன? ஏன் அந்த வெறுப்பு வருகிறது? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எப்பயாவது? அதாவது மற்றவர்கள் ம் அ நான் ஒரு ஒரு குழந்தை நீங்க லிஃப்ட்ல பார்க்குறீங்க, வெளியில பார்க்குறீங்க. அது ரொம்ப அழகா சிலது வந்து நம்மை மீறி அதை நம்ம ரசிக்க தோணும். ஆனா சில சமயங்கள் அதுதான் இயல்பு. ஆனால் சில பேர் இருப்பாங்க. அதையும் பார்த்து வந்து அ ரசிக்க மாட்டாங்க. அது அது கூட சிரிக்க கூட மாட்டாங்க குழந்தைய பார்த்தா. அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று அவர்கள் மனம் மிகவும் இறுக்கமாக இருக்கும். ஒரு ஈகோ. என்ன யார பார்த்து சிரிக்கிறேன்? நம்மள பார்த்து நம்ம சிரிச்சா குத்தமோ! நம்மள வந்து தப்போன்னு. அப்படி ஒருத்தவங்க சிலர் என்ன நெனைப்பாங்கன்னா, அ நம்ம சிரிக்கிறத அவங்க விரும்புவாங்களான்னு தெரியல. நம்ம வந்து நல்லா பேசினா அவங்க விரும்புவாங்களோ என்னமோ தெரியலன்னு, ஒரு தன்னம்பிக்கை இல்லாதவர்கள். நம்ம பொதுவாகவே மக்கள வந்து அப்படியே ரொம்ப உர்ருன்னு போறாரு அப்படின்னு நெனைப்போம். ஆனா, அதுல ஒரு சில சமயங்கள்ல என்ன நியாயம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே அவங்க கெட்டவங்க கிடையாது. நம்ம நெனைப்போம் அவங்க ரொம்ப ப்ரவுடு. நம்ம ஸ்கூல் காலத்துல தெரியுமா? யாராவது ஒரு பொண்ணு நம்ம கூட பேசவே இல்லன்னா, அவ ரொம்ப ப்ரவுடு அப்படின்னு நம்ம நெனைப்போம். அப்படி கிடையாது. ஆக்சுவலா. அவங்க என்ன அப்படின்னா, அ அவங்க ப்ரவுடுன்னு சொல்றத விட, அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை அற்று இருப்பாங்க. அதனால அவர்களால் பேசுவதற்கு தைரியம் இல்லாமல் இருப்பார்கள். அதனால தான் வந்து பேச மாட்டார்கள். ம். அ அ எப்படி பேசுறது அப்படின்னு ஒரு தயக்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள். அதனால அவர்கள் பேச மாட்டார்கள். ஆனால் நம்ம வந்து அதை நம்ம தவறா நெனச்சுப்போம். அது வந்து அவங்க ரொம்ப அதனால தான் பழகினதுக்கு அப்புறம் நல்லவங்களா இருப்பாங்க. "நீ மொதல்ல வந்தோனே பேசவே இல்ல. அதனால நீ ரொம்ப ப்ரவுடுன்னு நான் நெனச்சேன்." அப்படின்னு நம்ம சொல்றது பார்க்குறோம் இல்லையா? ரொம்ப ஈகோ உனக்கு. நான் உன்னோடலாம் பேசுவேம்மா, இவங்களோடலாம் நம்ம பேசலாமான்னு நீ நெனச்ச போல இருக்குன்னு நம்ம நெனைப்போம். ஆனா அது கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு தைரியம் பத்தல பேசுறதுக்கு. எப்படி பேசுறது? அப்படின்னு நம்ம ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்ல. சில பேர் இருப்பாங்க. புதுசா பார்த்தாலும் அவ்வளவுதான். எத்தனையோ நாள் பார்த்த மாதிரி சூப்பரா வந்து பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து அ ஒரு தன்னம்பிக்கை நிறைய இருக்கக்கூடியவர்கள். எப்படி வேண்டுமானாலும், யாரோட வேண்டுமானாலும் புதுசா பேசுவாங்க. இப்ப கூட நம்ம பார்க்கலாம். அது மாதிரி நெறைய பேரு. நீங்க சொந்தக்காரங்கள்ல கூட, சோசியல் சர்க்கிள்ஸ்ல கூட நீங்க எங்க போனீங்கனாலும், புதுசா ஒரு ட்ரெயின்ல பார்த்தா கூட நல்ல தைரியமா பேசுவாங்க. சில பேர் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆசையா இருக்கும் கேட்கணும்னு. அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்று வைத்திருப்பார்கள். அதை பார்த்து, "இது நல்லா இருக்கே! இந்த பை நல்லா இருக்கு. எங்க வாங்குனாங்கன்னு கேட்கலாமா?" அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹோல் ஜர்னி முடிச்சுருவோம். ஆனா சில பேர் உடனே கேட்பாங்க. "ஏய் இது நல்லா இருக்கு. இது எங்க வாங்குனீங்க? உங்க பேக் நல்லா இருக்கு. உங்க இது நல்லா இருக்கு. ஒரு புஸ்தகம் வச்சிருக்கீங்களே, இது எங்க வாங்குனீங்க?"
இது யார் எழுதுனது, நான் ஒரு தடவை பார்த்துட்டு தரலாமா அப்படின்னு சில பேர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, இதுதான் வந்து நம்ம இது இப்படியும் நம்ம வந்து சில பேர் பேசாமல் இருப்பவர்களை நம்ம பொறாமைன்னு தப்பா எடுத்துக்கொள்கிறோம். அது கிடையாது. ஆனால் இந்த பொறாமையானவர்கள் எதற்கு இதை சொல்ல வந்தேன்னா, சில பேர் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும், கவரக்கூடியதாக இருந்தாலும் பேசவே மாட்டார்கள். அதற்கு காரணம் என்னன்னா, அவர்களுக்கு வந்து அ எப்படி பாராட்டுவது? அவங்க நல்லா இருக்காங்கன்னு எப்படி சொல்றது? அத நான் நான் என்ன சொல்றது? அப்படின்னு ஒரு ஈகோ. நம்ம வந்து ஆஹா அப்படின்னா தான் ரொம்ப இறங்கி விட்டதாக நினைத்துக் கொள்வார்கள். அப்புறம் அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து அவர்களை உயர்வாக சொல்லிவிட்டால் நாம் தாழ்ந்து விட்டோமோ அப்படின்ற எண்ணம். ஒரு போட்டி மனப்பான்மை. நம்மை விட அவர்கள் வந்து விடுவார்களோ அப்படின்றது. தானே உயர்வாக இருக்க வேண்டும். அவர்களை நாமே நல்லவர்கள் என்று ஒத்துக்கொண்டு விட்டால் நம்மை விட உயர்ந்தவர்களாகி விடுவார்களோ அப்படின்லாம் அந்த பொறாமை அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய சாப்டராவே நம்ம படிக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த பொறாமையை அணுகுவதற்கு, நம்மை மாற்றிக்கொள்வதற்கு. அது நம்மை அறியாமலேயே நமக்குள்ள இருக்கும். நம்ம நினைப்போம் நம்ம யார பத்தியும் பொறாமப்பட மாட்டோம்னு. ஆனா ஏன் அவங்க எப்படி இருந்துட்டும் வேணாலும் போட்டுமே. எனக்கு பொறாமை இல்லன்னு நெனைப்போம். ஆனா, சில பேர் நல்லா பண்றது வந்து நமக்கு கொஞ்சம் பொறுக்காம இருக்கும். ஓ! அவ என்ன பண்ணிட்டா? நம்ம தான் நான் தான் இதுல ராஜா. நான் தான் பெஸ்ட்டு. நான் தான் எப்பவுமே வந்து அ எல்லாரும் பாராட்டுறபடி சமைப்பேன். ஒருத்தர் வந்து அங்க நல்ல ஒரு டிஷ் பண்ணி கொண்டு வந்து சமைச்சது எல்லாரும் ஒரு பாட்லக்ல அவங்க பேர் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, இங்க பொறுக்காது. வயிறு எரியும். அது எப்படி? நான் தான் எல்லாரும் என்னைய தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப புதுசா வந்து அவ வந்திருக்கா. அந்த மாரி நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு போய் சேரும்போது தான் நம்மளுக்கு ரொம்ப டஃப்பா இருக்கும். இன்னொருத்தர் வந்து அவங்க நல்லா பண்றாங்க அப்படின்னா, நம்முடைய இடத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு விடுவார்களோ அப்படின்ற ஒரு பயம், இன்செக்யூரிட்டி வந்து எல்லாரும் அவங்க கிட்ட பொறாமையா பார்ப்பாங்க. சில பேர் இங்க வந்து நல்லவங்களா இருந்தாங்கன்னா, அதனால என்ன? வ ம உ நம்முடைய நன்மையை டக்குன்னு ஏத்துக்குவாங்க. நம்மள வந்து உடனே ஏத்துக்கிட்டு, "ஓ! வாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு" பாராட்டுவாங்க. பாராட்டக்கூடிய மனம் இருந்தால் அங்கு பொறாமை இல்லை என்று அர்த்தம். உங்களால் பாராட்ட முடியவில்லை என்றால், ம் நீங்கள் வந்து அ பொறாமை தங்குகிறது உங்களிடம் என்று அர்த்தம். சில சமயம் நம்மளால நல்லா ஏத்துக்க முடியும். ஆனா சொல்ல முடியாது. இந்த பொறாமையிலிருந்து விடுபடுவதற்கு என்ன பண்ணணும்னா, மனமார ஒருவரை பாராட்டி விட வேண்டும். அது நம்மளுக்கு அக்செப்ட் பண்ண முடியாம இருக்கிறதுலாம். இப்ப பகவான் மேல் பொறாமையற்றவன் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, ஓ! அவன் என்ன பெரியவன் எல்லாத்துக்குமே பகவான் கிட்ட தான் போணுமா? எனக்கிட்ட பவரே இல்லையா? நானா ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? சில குழந்தைங்க சொல்லுவாங்க, என்னோட முயற்சியில தான் நான் வந்தேன். நீங்க அம்மா எல்லாத்தையும் வந்து பகவான் பகவான்னு சொல்லிடுறீங்க. காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு சொல்றீங்க. நான் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன். நான் கஷ்டப்பட்டு விளையாடியிருக்கேன். அதனால தான் நான் ஜெயிச்சிருக்கேன். அத என்னைக்குமே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல. என்னுடைய எஃபோர்ட் இருக்கட்டும். அவனோட அருள் இல்லன்னா நடக்காது அப்படின்னு நினைக்கிறது. இதுதான் வந்து இந்த ஒரு பொறாமை என்கிற ஒரு சின்ன விஷயம் தான் அனைத்து கெட்ட குணங்களுக்கும் அஸ்திவாரமாக அறிந்துவிடும் அப்படின்னு சொல்றார் பிரபுபாதர். சரியா? இந்த த தன்னலம் இல்லாமல் அர்ஜுனன் இருக்கிறான். ம். தன்னை எல்லாரும் சொல்ல வேண்டும், போற்ற வேண்டும் அப்படின்னு இல்ல. அவனுக்கு பொறாமை இல்ல. பகவானை போற்றுவதில் அவனுக்கு தடை இல்லை. அதனால் அவன் பொறாமை இல்லாதவன். ம். அதனால இந்த ரகசிய அறிவை கேட்பதற்கு தகுதி உடையவனாகிறான். ம். பிரத் அ பிரத்யக்ஷவாகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்வயம் அப்படின்றாரு. அதாவது ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷவாகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்வயம். அதாவது ராஜவித்யா ராஜவித்யா ராஜகுஹ்யம். குஹ்யம்னா என்னன்னு சொன்னேன்னா ரகசியம். குஹ்யம்னா தான் ரகசியம் அப்படிங்கிறது. இந்த ராஜகுஹ்யமா இது. குஹ்யத்திலேயே டாப் மோஸ்ட் சீக்ரெட்டாம். ராஜ வித்யா வித்யிலேயே ராஜமானது. கல்வியின் அரசனாகவும் ரகசியத்தின் அரசனாகவும் இருக்கிறதாம். பௌதீக கல்வி அல்ல இது. கல்வியின் அரசியம் கல்வியின் அரசன் அப்படிங்கிறது வந்து ஆன்மீக அறிவு. ராஜ வித்யா ராஜகுக்கியம் திவ்யமான கல்வி ஆன்மீக இந்த திவ்யமான கல்விங்கிறது என்னன்னா ஆத்மா பரமாத்மாவுக்கான உறவு. இதுதான் வந்து ஆன்மீக அறிவு. சரியா? ஆன்ம ஞானம் அப்படிங்கிறது ஆன்மா யாரு? ஆன்மாவுடைய தன்மை அதெல்லாம் அறிஞ்சோம். இப்ப அடுத்த லெவல் வந்து ஆன்மா பரமாத்மாக்கான உறவு பார்க்க போறோம். அதுதான்.
ரகசியமான அறிவு இதுதான் வந்து திவ்யமான அறிவுன்னு சொல்றார். இந்த வித்யைகளுக்கு அரசன், ரகசியங்களுக்கு அரசன் அப்படின்ற 2 சொல்றார். ராஜ வித்யா, ராஜ குஹ்யம். ராஜ வித்யா வந்து வித்யைகளுக்கு எல்லாம் அரசன். அது என்ன அப்படின்னா தத்துவங்களுக்கு சாரமாக இருக்கக்கூடிய ஆன்ம ஞானம். அதுதான் வந்து ராஜ வித்யா. வித்யைகள் நம்ம அறியக்கூடிய கல்வியிலேயே மிக உயர்ந்தது ஆன்மா பற்றிய ஞானம். அடுத்தது நம்ம அறியக்கூடிய ரகசியங்களிலே மிக உயர்ந்தது எது அப்படின்னா பகவத் பக்தி எப்படி செய்வதுங்கிற ரகசியம். அது வந்து பக்தி என்பது என்ன, பக்தி தொண்டு என்பது என்ன, அது அப்படின்னா என்ன அப்படின்னு அறிந்து கொள்வதுதான் மிக ரகசியம் அப்படின்னு. இது வந்து பவித்ரம் தூய்மையானது, களங்கமற்றது. இதான் ராஜவித்யா, ராஜகுஹ்யம், பவித்ரம் இதமுத்தமம்னு சொன்னார் இல்லையா இந்த 2வது ஸ்லோகம். இதுதான் இதுல சாரமான ஸ்லோகம். அதனால அதோட அர்த்தத்தை பார்க்கலாம். பவித்ரம் இதமுத்தமம் அப்படின்னா தூய்மையானது, களங்கமற்றது. பவித்ரம் அப்படின்னா ரொம்ப தூய்மை, பவித்ரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பியோர். உத்தமம் பௌதிக இருட்டுக்கு வெளிச்சம் தரவல்லது, உத்தமமானது. நம்முடைய பௌதிக இருட்டு இருக்கு இல்லையா, அந்த இருட்டுக்கு அதுதான் வெளிச்சம் மாதிரி. பிரத்யக்ஷ வாகமம். பிரத்யக்ஷம்னா கண்ணுக்கு வந்து நேரடியாக தெரிவது. நேரடியாக தெரிவது மட்டுமல்ல, பிரத்யக்ஷ வாகமம்னா அனுபவம் தரக்கூடியது, நேரடி அனுபவத்தை தரக்கூடியது. தர்மியம், தர்மத்தின் பக்குவ நிலை. தர்மியம் சுசுகம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த சு அப்படிங்கிற வார்த்தையே ஒரு புண்ணியத்தன்மையை கொடுத்து விடும் அந்த ஃபுல்லுக்கும். சுசுகம் கர்த்தம் அப்படின்னா சுலபமாகவும் ஆனந்தமயமாகவும் செயலாற்றப்படக்கூடியது. இதை வந்து இந்த ரகசியத்தை வந்து நீங்க நடைமுறைப்படுத்துவது ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்றார். சுசுகம் கர்த்தம் செய்வதற்கு. அவ்யயம் கர்த்தம்னா இதை செய்ய செய்ய நம்மளுக்கு வந்து சுசுகம், இன்னும் சுகம் வந்து கொண்டே இருக்கும், பேரின்பம் தரவல்லது. அவ்யயம் நமக்கு இந்த வார்த்தை தெரியும். நித்தியம் அழிவற்றது, முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டதுங்கிறது அவ்யயம். சுலபமானது, சுகமானது, இன்பமயமானது. அதான் இருந்தும் பொறாமை கொண்டோர், நம்பிக்கையற்றோர், அனுபவம் பெற தகுதியற்றோர் அப்படின்னு சொல்லிடுறார். இப்படி இருந்தால் கூட இதை எல்லாராலும் தான் அனுபவம் பண்ண முடியாது அப்படின்னு. பரமபதத்தை அடையும் வாய்ப்பும் மற்றவராவர் இந்த பொறாமை கொண்டவர்கள். நம்பிக்கையற்றோர் பக்தி கொள்ளவோ கிருஷ்ணரை அடையவோ முடியாது அப்படின்னு. அடுத்த பகுதி ஐஸ்வர்ய ஞானம். இப்பதான் வந்து ஐஸ்வர்ய ஞானம். இது என்ன அப்படின்னு சொல்றார். இது தோன்றாத உருவு அப்படின்னு, அன்மேனிஃபெஸ்டட் எனர்ஜி. அதாவது வெளிப்படவில்லை என்பதற்காக அதற்கு ஒன்றுமில்லை என்று அர்த்தமில்லை. வெளிப்படத்தான் வெளியே தவிர உள்ளே அது அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. அதுதான் வந்து வெளிப்படையாக தெரியாத உருவம், மறைந்துள்ள உருவம் அப்படின்னு, மறை பொருள் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுதான் உலகம் முழுவதும் பரவியுள்ளது, ஆனால் மறைந்துள்ளது. அது பிரத்யட்சமா தெரியாது அப்படின்னு. எல்லா ஜீவன்களும் என்னில் இருக்கின்றன, நான் அவர்களில் இல்லை. நீ வந்து அவங்கள போய் தேடாத, நான் அவர்கள் ஒவ்வொன்றிலும் இருக்க மாட்டேன் அப்படின்றத சொல்றார். விலகி இருக்கிறேன்னு சொல்றார். அவர்கள்ல இருக்கிறேன், ஆனா நான் வந்து அவர்களோடு பின்னி பிணைந்து இருப்பதில்லை. இப்ப ஆன்மா உடலுக்குள்ள வருதுன்னா செம்புல பயல் நீர் போல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது செம்மையான ஒரு செம்மண்ல வந்து மழை நீர் இப்படி வெளவெளேன்னு கொட்டும். ஆனா அந்த செம்மண்ல வந்தோன்னா அதோட கலந்து அதுவும் செம்மையாகிவிடும். அது போல இந்த ஆன்மா வரும்போது தூய்மையாக இருக்கிறது. இந்த உடல்ங்கிற மண்ணுல வந்து மண்ணுடைய பாகம்தான் இந்த உடல், ஜட உடல். இந்த உடலுக்குள்ள வந்தோடனே அது அதோட தன்மையை உறிஞ்சி கொண்டு தானும் செம்மையாகி விடுகிறது. அப்படிதான் இந்த ஆன்மா. ஆனால் பரமாத்மாவும் அது கூட தான் இருக்கிறார், ஆனால் அதோட ஒன்னரை கலந்து இருக்கல. அது வந்து பிரிந்துதான் இருப்பார். நான் விலகி இருக்கிறேன், அனைத்திலும் இருப்பதால் தனித்தன்மை இழந்து விட்டதாக முடிவு கட்டக்கூடாது. நான் எல்லாருக்குள்ளும் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் அவற்றோடு பின்னி பிணைந்து போய் விடுகிறேன் என்று நினைக்காதே, நான் தனிப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அதாவது இது எப்படி புரிந்துக்கலாம், ஒரு இதே கேள்வியை ஒரு சீடன் வந்து தன்னுடைய குருவிடம் கேட்டானா, எப்படி ஒவ்வொன்னுக்குள்ளேயும் பகவான் இருக்கார் அப்படின்னா, அவர் வந்து முக்குணங்களுக்கும் ஆட்பட மாட்டார், அவர் பற்றுக்கொள்ள மாட்டார்னு ஏன் சொல்றீங்க, நம்முடைய சுக துக்கங்களுக்கு அவருக்கு பற்று ஏற்படாதா அப்படின்னு கேக்குறார். அதுக்கு வந்து
இதை எப்படி நீ புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நாம் வந்து சக்கரை பொங்கல் இது அக்கார வடிசல்னு பெருமாள் கோயில்கள்ல வாங்கி சாப்பிடுவோம். அதை சாப்பிட எல்லாரும் நான் இன்னைக்கு உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு குரு. போயிட்டு எல்லாரும் கோவில்ல வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு வராங்க. சாப்பிட்டாங்க, வாயில போட்டாங்க, கை கழுவுறாங்க. அப்ப அங்க இருக்க அரப்ப வச்சு கைய தேய்ச்சு கழுவுறாங்க. ஏன்னா கையில நெய் ஒட்டி இருக்கு. அப்ப சொல்றாரு, "கைய கழுவிட்ட, வாய் கழுவலையா?" அப்படின்னு கேட்கிறார். கழுவிட்டேனே. அப்ப அரப்பே போடல அப்படின்றாரு. அம் ஆமா அரப்பு எதுக்கு? வாயில நெய் ஒட்டியிருக்கு இல்லையே! விரல்ல தான் கையில தான் ஒட்டியிருந்தது. அந்த கைக்காக போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பாத்தியா? அப்படிதான் ஆன்மா அ ஆன்மாவுக்குள் ஜடத்தன்மை ஒட்டிக்கொள்கிறது. அதை வந்து நாம் தொடைக்கணும். அது ஜபம் மூலமாகவும், ஆன்மீக தொண்டு மூலமாகவும், ப பகவத் பக்தியின் மூலமாகவும், பக்தி தொண்டு மூலமாகவும் நாம் தொடக்கணும். இந்த அரப்ப போட்டு. ஆனால் ஆன்மா பரமாத்மாவானது நமக்குள் இருக்கிறாரே பகவான், பரமாத்மா அவருக்கு வந்து அவர் ஜடத்தன்மை எல்லாம் வாங்கிக் கொள்ளத்தான் செய்கிறார். இந்த ஜட உடல்ல நம்ம கூட இருக்கிறார். ஆனால் அவர் அந்த பற்றிக் கொள்வதில்லை. நாம படுகிற எல்லா பாட்டையும் அவர் வந்து பற்ற மாட்டார். அவரை பார்த்து கொண்டுதான் இருப்பார். அதில் எப்படி நம்ம வாய்க்கு வந்து வாய் ஒட்டாம போய் எவ்வளவு நெய் குடிங்க, எவ்வளவு எண்ணெய் பிசுக்கு பிசுக்குங்கிற எதை சாப்பிட்டாலும் வாயில ஒட்டுத்தன்மை இருக்காது. அந்த நாவுக்கு அந்த ஒட்டிக்கொள்கிற தன்மை இல்லை. அது போல அவர் பரமாத்மாவாகப்பட்டவர். அதுவும் இந்த ஜீவன் முக்தர்கள், இந்த ஆச்சாரியர்களுக்கும் இதை சொல்லலாம். அவர்களும் எத்தனை தான் ஏன்னா அவர்கள் வந்து அந்த துறவோட இருப்பாங்க. சோ அந்த பற்று அற்று இருப்பார்கள். பௌதீக பந்தத்தில் பற்றுக்கொள்ள மாட்டார்கள். எத்தனை தான் யாருடைய கஷ்டங்களை கேட்டாலும் பட்டுக்காம அதை வந்து வழுக்கி போயிடும் அவர்கள் கிட்டேந்து. அதற்காக துன்பப்பட மாட்டார்கள். ஆனால் நம்ம இந்த பௌதீக பந்தத்தோடு ஒட்டிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இப்படி இருப்பார்கள். அதுல வந்து ஒட்டதான் செய்யும். அவற்றை நாம் விலக்கிக் கொள்ள பெரும் பாடுபடதான் வேண்டும். அது போல அனைத்திலும் நான் இருப்பதால் என்னுடைய தனித்தன்மையை நான் இழந்து விடுவதில்லை. நான் அவற்றோடு பற்றுக்கொள்வதில்லை. நான் பின்னமாக இருக்கிறேன். நான் பிரிந்து இருக்கிறேன். நான் தனியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அடுத்தது யோகமைஸ்வரம். என்னுடைய யோகமைஸ்வரம் அப்படின்னா ஐஸ்வர்யம். அதை வந்து என்ன புரிந்து கொள்ள முடியாத ஐஸ்வரம். அதை நீ வந்து பஷ்யமே பார் அப்படின்னு சொல்ற. என்ன அப்படின்னா எல்லா உயிரினங்களையும் காப்பவன், எங்கும் நிறைந்துள்ளவன், படைப்பின் மூல காரணம். இருப்பினும் பிரபஞ்ச தோற்றத்தின் பகுதியாக நான் இருப்பதில்லை. நான் விலகியே இருக்கிறேன். நான் வந்து அனைத்து உயிரினங்களையும் காக்கிறேன், படைக்கிறேன், அனைத்துக்குள்ளும் நிறைந்தும் இருக்கிறேன். அதை செய்கிறவனும் நான் தான், அவற்றை பராமரிப்பவும் நான் தான், அவற்றோடு கூட இருப்பவனும் நான் தான். ஆனால் அவற்றிலிருந்து விலகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இதற்கு உவமை மூலமாக சொல்றார். இந்த ஒண்ணு அனலாகி 6வது ஸ்லோகம். எங்கும் வீசும் பலத்த காற்று எப்படி ஆகாயத்தில் எப்போதும் நிலைத்துள்ளதோ, படைக்கப்பட்டவை அனைத்தும் என்னில் நிலைத்துள்ளன. காற்று ஆகாயத்துல இருந்து போகாது இல்லையா? காற்று தன்மை அப்படிங்கிறது ஆகாயத்துக்கு இருக்குல்ல, அட்மாஸ்பியர்ல ஏர் இருந்துட்டு தானே இருக்கு. அது போல அந்த காற்று எப்படி ஆகாயத்தை விட்டு விலகாதோ அது போல என்னை விட்டு படைக்கப்பட்டவை அனைத்தும் என்னில் நிலைத்திருக்கின்றன. அவை என்னை விட்டு போகாது. நான் எப்பொழுதும் அவற்றை என் கட்டுக்குள் வைத்துக் கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். படைத்தல் அழித்தல் அதை பற்றி சொல்றார். கல்பத்தின் முடிவில் நம்ம முதல்ல கல்பம்னா என்னன்னு பார்த்தோம் போன அத்தியாயத்துல. அப்ப கல்பத்தின் முடிவில் ஜடத்தோற்றம் முழுவதும் என்னுள் நுழைந்து விடுகின்றன. அடுத்த கல்பத்தில் போது மீண்டும் அவற்றை நானே படைக்கிறேன். கல்பம் முடிதல் பிரம்மாவின் மரண காலம். 100 வருடம் வாழ்கிறார். அதுல ஒரு பகல் அப்படிங்கிறது வந்து 430 கோடி வருடங்கள். அப்ப ஒரு இரவு அப்படிங்கிறது ஒரு பகல் ஒரு இரவு அப்படின்னு சேரும்போது 2 மடங்கு ஆகிறது அதுவே. இப்ப அது போல 325 நாட்கள் ஒரு நாள் இது அவருக்கு. அப்ப முன்ன கொண்ட இந்த 100 வருடங்கள் இருக்கும்போது பிரம்மாவின் வாழ்நாள் இப்படியாக இருக்கிறது. இதன் முடிவில் நான் வந்து இந்த பிரளயம் வருகிறது. நான் வந்து அவற்றை எல்லாம் உள்வாங்குகிறேன். அப்புறம் அவற்றை உமிழ்கிறேன். அது நான் வந்து வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த சுழற்சி மீண்டும் மீண்டும் தோன்றி மறையும். இது என் விருப்பப்படியே நடைபெறுகிறது. எனக்கு கீழ்ப்பட்டது. நான் தான் இதை நடத்துகிறேன் அப்படிங்கிறார். ஆனால் இவை எதுவும் என்னை
பந்தப்படுத்துவதில்லை, நான் விலகியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஜட இயற்கை எனது சக்திகளில் ஒன்று. ஜட தோற்றம், மெட்டீரியல்ங்கிறது என்னுடைய சக்திகளில் ஒன்று. எனது மேற்பார்வையில் அசைவன அசையாதன அனைத்தும் படைக்கப்படுகிறது. நான் தான் அதனை படைக்கிறேன். அதாவது கல்லு மண்ணு எல்லாம் அப்படியே இருந்ததுன்னு அர்த்தம் இல்ல, அதையும் பகவான் தான் படிச்சிருக்கார். அது அது ஜடம்ங்கிறதுனால அவர் படைக்கலங்கிறது இல்ல, ஜடத்துக்கும் அவரே படைப்பாளி, அவரே தகப்பன் அப்படின்றது. இந்த அவை அழிகிறது, நான் படைக்கிறேன், அழிக்கவும் செய்கிறேன், படைக்கவும் செய்கிறேன், இந்த சுழற்சி மாறி மாறி நடக்கிறது அப்படின்றார். சரி, இப்படியாக நீ என்னை புரிந்து கொள். அனைத்தையும் படைக்கிறேன், காக்கிறேன், அழிக்கிறேன், அவற்றிலிருந்து விலகியும் இருக்கிறேன் அப்படின்றது அந்த முதல் பகுதி. அடுத்த பகுதியில பல்வேறு விதமாக கிருஷ்ணரை வழிபடுபவர்கள் எப்படி வழிபடுகிறார்கள் அப்படின்னா 11-12 சொல்றார். முட்டாள்கள் மனித உறவில் தோன்றுவதால் என்னை மனிதனாக நினைத்து விடுகிறார்கள். என் சக்தியை அறியாதவர்கள் என்னை சாதாரண மனிதனாக கருதுகின்றனர். அதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் அப்படின்னு கூட எத்தனை பேர் சொல்றாங்க இப்ப. கிருஷ்ணன் தான். அதுதான் இவ்வாறு குழப்பம் அடைந்தவர்கள் ராட்சச கருத்துக்கள், நாத்திக கருத்துக்களால் கவரப்படுகிறார்கள். அவர்களுக்கு பகவானை ஏற்பவர்கள் ஆத்திகர்கள், பகவானை ஏற்காதவர்கள் நாத்திகர்கள். அசுரத்தன்மை அப்படிங்கிறது நானே பகவான் அப்படின்னு நினைப்பது. இப்படி நினைக்கக்கூடியவர்கள் கிருஷ்ணரை, பகவானை ஏற்க மாட்டார்கள். அப்படி அவர்களுக்கு அனைத்துமே தோல்விதான் அப்படின்னு சொல்றார். வெளி தோற்றத்துக்கு அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அப்படி இல்லை, அவர்கள் தோல்வியே அடைவார்கள் அப்படின்னு சொல்றார். அப்புறம் பலன் நோக்கி செய்யப்படும் யாகங்கள், அது நம்ம பல விஷயங்களுக்காக வேதங்களில் சொல்லப்பட்ட யஜ்ஞங்கள் நடக்கின்றன அப்படின்னு பாக்குறோம். அதெல்லாம் முக்திக்கான ஆவல் இருக்கலாம், அப்புறம் பலனை நோக்கிய செயல்களா இருக்கலாம், அறிவுக்காக பயிற்சி. இப்ப நீங்க இதை படிச்சா உங்களுக்கு நல்ல கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு இந்த வேதங்களை கற்றுக் கொடுக்கறவங்க, சமகம் படிக்கிறவங்க, விஷ்ணு சஹஸ்ரநாம படிக்கிறவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க. இதெல்லாம் நீங்க சான்ஸ்கிரிட் வார்த்தைகள் ப்ரொனவுன்ஸ் பண்ணா உங்க பிரெயினுக்கு நல்லதா அப்படின்னு அதை கேட்டா உடலுடைய ஆரோக்கியம் வருமானதுக்கெல்லாம் கூட சொல்றாங்க. சோ அவை உண்மையான நோக்கத்துக்கு மாறாக வேறு ஒரு காரணத்துக்காக அவை ஜபிக்கப்படுகின்றன. அறிவுக்கு, உடல் ஆரோக்கியத்துக்காகவும் சொல்லப்படுகின்றன. சோ இப்படி இதற்காகவும் கூட யஜ்ஞங்கள் நடத்தப்படுகின்றன. அதாவது இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள் அப்படின்னு சொல்ற. அடுத்தது இப்படியாக பல்வேறு விதமாக கிருஷ்ணரை நாடுபவர்கள் அப்படின்னு சொல்றார். என்னை நாடாமல் என்னுடைய சக்தியை ஏற்பார்கள், ஆனால் நான் தான் அதுன்னு ஏற்க மாட்டார்கள். அப்புறம் அதன் வெவ்வேறு பலனுக்காக பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிறது. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, குழப்பமடையாதவர்கள் மகாத்மாக்கள். இப்படி உலகமே பல்வேறு விஷயத்துக்காக இருக்கும்போது ஒருத்தர் ஸ்திரமா நிக்கிறார் அப்படின்னா குழப்பம் அடையாதவர். அடுத்த விஷயங்களால இது நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். அதாவது உண்மையான அந்த குலத்துல கூட பிறந்திருப்பாங்க, ஆனால் குழம்பி பல குருமார்களையும் நாடி அவர்கள் கிட்ட இருந்து புஸ்தகங்களை வாங்கி படிக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க. ஏன் அதை செய்கிறார்கள்? தன்னுடைய ஆச்சாரியனே தனக்கு இருக்கும் பொழுது ஏன் பல்வேறு ஆச்சாரியர்களை அவர்கள் சென்று நாட வேண்டும்? அவசியமே இல்லை, ஆனாலும் அவர்கள் செய்வார்கள். குழப்பம் அடையாதவர்களே மகாத்மாக்கள். ஜட இயற்கை அல்லாத தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர். எப்படி அப்படின்னா, ஆதி புருஷனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து என் மீதான பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபடுகின்றனர். குழப்பம் அடையாதவர்கள் தான் மகாத்மாக்கள். அவர்கள் ஜட இயற்கைக்கு உட்படாமல் அப்பாற்பட்டு இருக்கிறது இல்லையா ஒரு தெய்வீக தன்மை, அதை உணர்ந்தவர்கள். அதாவது பிரம்மன், பரமாத்மா, பகவான் அப்படிங்கிற உண்மையை உணர்ந்தவர்கள். அந்த அந்த பாதுகாப்பில் தான் வாழ்கிறோம் என்பதை உணர்ந்தவர்கள். ஆதி புருஷனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து என் மீதான பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபடுகின்றனர். குழப்பம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றார். எனது புகழை எப்போதும் கீர்த்தனம் செய்கின்றனர். யார் என்னை பாடுகிறார்கள், என்னை நாடுகிறார்கள்னு சொல்றவங்க இவங்கெல்லாம் குழப்பமடையாத மகாத்மாக்கள். எனது புகழை எப்போதும் கீர்த்தனம் செய்கின்றனர். அப்ப யாரால் அப்படி கீர்த்தனம் செய்ய முடியும்? பொறாமை இல்லாதவர்களால் தான். நான் என்ன எப்ப பாரு ஏன் பாடணும் அப்படின்னு நினைக்கலாம்ல, அப்படி இல்ல, நம்ம அடிபணிந்து நிக்கணும். அதாவது இன்னைக்கு கூட பாசுரத்துல அதான் வருது.
அதாவது வேற கதியே இல்ல அப்படின்னு உன் காலடியில் வந்து இதை இப்பதான் நான் படிச்சேன். எனக்கு அந்த புக் எங்கேயோ வச்சுட்டேன். அதுல போட்டிருக்கேன். நாங்க வந்து ஆஹ் தூமண மாடத்துச் சுற்றும் விளக்கெரிய துயிலணை மேல் கண் வளரும். இருங்க அத பார்த்து அத சொல்றேன். அதுல அதுல பெர்ஃபெக்ட்டா இதே பாயிண்ட் வந்துச்சு. உம் தூபம் கமழத் துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளை மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள் தான் ஊமையோ அன்றைச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரம்பாவை. அதாவது மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாங்கள் வந்து வேறு கதியே இல்லை என்று உன்னுடைய காலை அடியில் வந்து விழுந்து கிடக்கிறோம் அப்படின்னு சொல்ற ஆண்டாள். அப்படி இருக்கிறதுக்கு வந்து எப்படி ஒரு பணிவு வேண்டும் பாருங்க. நீயே கதி அப்படின்னு இப்ப வந்து ஒருவர் காலை புடிச்சிட்டு போய் நிக்கிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு இரக்கமா நினைப்போம் நம்மள. கால புடிச்சு கெஞ்சாத குறையா கெஞ்சினேன் அப்படின்னு சொல்றது நம்மளை ரொம்ப தாழ்த்தி கொள்வதாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் தூய பக்தன் பகவானிடம் இப்படிதான் வேற கதியே இல்ல நீதான்ப்பா எனக்கு கதின்னு போய் விழுவானா. இதுதான் வந்து ரொம்ப உயர்வான ஆட்டிடியூடு. இத வந்து உலகியல் மக்களால புரிந்து கொள்ள முடியாது. அகங்காரம் கொண்டவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது. தன்னுடைய அகங்காரத்தையும் மமகாரத்தையும் விட்டொழித்தவனால் தான் திருவடியை சென்று பற்ற முடியும். நான் உன் திருவடி தூசிக்கு சமம் அப்படின்னு பகவான் கிட்ட போய் விழுக முடியும். ஆனால் ஏன் அவர்களால் அது விட முடியாது சாதாரண மனிதர்களால் அப்படின்னா, எப்படி ஒரு மனிதன் கிட்ட போய் விழ முடியாதோ, மனிதன் காலை பிடிப்பது எவ்வளவு தாழ்மையானது, தன்னை இகழ்ச்சியானது, தன்னுடைய மரியாதைக்கு குறைவானது அப்படின்னு நினைக்க தோன்றுமோ, அது போல பகவான் திருவடியை பற்றுவதையும் அவர்கள் நினைப்பார்களாம். அவர்களுக்கு தான் பகவான் திருவடியை பற்றுவது கடினம் அப்படின்னு பாக்குறோம். அந்த ஒரு அகங்காரம் மமகாரத்தை விட்டவர்களால் தான் பகவானை அப்படி போய் அவன் திருவடியில் விழுந்து பற்ற முடியும். பகவான் திருவடியில் விழுந்து பற்றுவது அப்படிங்கிறது வந்து நம்முடைய அனைத்து அகங்காரத்தையும் விட்டொழித்த நிலை. அவனிடம் விட்டுவிட்டால் மற்றவர்களிடம் மட்டும் காட்டுவதற்கு எங்கிருந்து வரும் அகங்காரம்? அவனிடம் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படிங்கும்போது மற்றவர்கள் கிட்டயும் அந்த அகங்காரம் மறையா தன்னிடையே ஒரு பணிவு வந்துவிடும் அப்படிங்கிறது. என் புகழை எப்போதும் கீர்த்தனம் செய்கின்றனர். அதான் என்னுடைய புகழை சொல்லக்கூடிய மனப்பக்குவம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. நீதான் அது ஏன் இதுதான் பொறாமை அப்படிங்கறத வந்து இங்கெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். சில பேரால எப்பவும் எல்லாம் அப்படி துதி பாடிட்டே எல்லாம் இருக்க முடியாது. எப்பவும் ஒண்ணு புகழ்ந்துட்டே இருக்கு. இது மனிதருக்கு மனிதர் சொல்வதை நம்ம பாக்குறோம். எப்ப பாரு உன்னை பாராட்டிட்டே இருக்கணும்னு சொல்றேன் எப்படி முடியும்? அப்படின்னு. அது போல மனிதர் நிலையிலேயே பகவானை வைத்து பார்ப்பவர்களால் அ பகவானை புகழ்ந்து கீர்த்தனம் செய்ய முடியாது அப்படின்றார். அப்புறம் என்னை அடைய திடமான உறுதியுடன் முயல்கின்றனர். யார் என்னை வந்து திடமான உறுதியுடன் என்னை அடைய முயல்கின்றனரோ இவர்களது பக்தி நித்தியமானது அப்படின்னு சொல்றார். சரி, யாருடைய பக்தி நித்தியமானது அப்படின்னா ஆதி புருஷனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து என் மீதான பக்தி தொண்டு செய்பவர்கள், முழுமையாக ஈடுபடுகிறவர்கள் எனது புகழை கீர்த்தனம் செய்வதில் தயங்க மாட்டார்கள், என்னை அடைய திடமான உறுதியுடன் முயல்வார்கள், இவர்களது பக்தி நித்தியமானது அப்படின்னு சொல்றார். அப்புறம் ஞான யாகத்தில் ஈடுபட்டோர். ஞான யாகம்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொன்றும் யாகம் அப்படின்னா தியாகம்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன் இல்லையா? ஞான யாகம்னா ஞானத்தை விருத்தி செய்வதற்காக செய்யப்படும் யஜ்யம். யஜ்யம் அப்படின்னா என்ன? சாக்ரிஃபைஸ். இங்கிலீஷ்ல வேர்டு பாத்தீங்கன்னா யஜ்யத்துக்கு சாக்ரிஃபைஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யஜ்யம்னா யாகம். யாகம் அதாவது நம்ம தீ வளர்த்து செய்யற யாகம். அதோட சிம்பாலிக் மீனிங் வந்து சாக்ரிஃபைஸ். நம்ம எதை வந்து தியாகம் செய்கிறோம் அப்படிங்கறதுதான் யாகம். சோ ஞான யாகம்னா இந்த ஞானத்தை ஈட்டுகிறோம், அதை ஒரு யாகமாக செய்கிறோம். சரியா? அதுதான். அப்ப ஏகத்வேன பிரதக்வேன பகுதா விஸ்வதோமுகம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஏகத்வேன
ஒருமை ஏகத்வேன அப்படின்னா தன்னிகரற்றவனாகவும், பிரதக்வேன அப்படின்னா இருமை, பலரில் வேறுபட்ட, பலரிலிருந்தும் வேறுபட்டவனாக. பிரதக்வேன அப்படின்னா ஒருமை பன்மை கிடையாது. இது ஒருமையானவன், ஒப்புயர்வற்றவன். பிரதக்வேனா பலரிலும் வேறுபட்டவன், மிச்ச அனைத்திலும் டாப் கிளாஸா இருக்கிறான், பெட்டர் தேன் அதர்ஸா இருக்கான். ரெண்டு விஷயங்கள் அதுவாக ஏற்றுக்கொண்டால், ஏகத்வேன அவன் ஒருமையாக இருக்கிறான், அவனை விட உயர்ந்தவன் கிடையாது. அதான் வந்து பிரதக்வேன. பகுதா, அதான் பகுதா விஸ்வதோமுகம், பல விஸ்வரூபமாக. விஸ்வரூபம் அப்படிங்கிறது வந்து பல விஷயங்களும் அவனுடன் அடக்கமாக இருந்து அவனை வழிபடுவது. அதான் வந்து விஸ்வதோமுகம், வழிபடுகின்றனர். விஸ்வரூபத்திலும் அவனை வழிபடுகின்றனர். தன்னை பகவானுக்கு சமமாக எண்ணி தன்னையே வழிபடுபவன் தவறு. ஒண்ணு, ஏதேனும் ஒரு உருவத்தை தெய்வமாக கற்பனை செய்து வழிபடுபவனும் தப்பு. கற்பனையா வச்சுக்க கூடாது, ஏதோ ஒண்ணு அப்படின்னு, ஒரு கல்லையோ ஒரு இதையோ. இப்ப நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன், இதுதான் பகவான், தினம் அதுக்கு பூ போட்டு கும்பிட முடியுமா? அதுவும் தவறு. எப்படி எண்ணிக்கணும்? ஞானம் முதல்ல, அந்த ஞான யாகம் வேணும். ஞானம் முதல்ல வேணும். எது உண்மையான பகவான் அறியணும். பரமபுருஷ பகவானுடைய விஸ்வரூபத்தை ஏற்று அதனை வழிபடுபவன். அதையும் வந்து சொல்லப்படுகிறது. இப்படியெல்லாம் வழிபடுபவர்கள் 16ல இருந்து 19 வரைக்கும் எப்படி அப்படின்னா, கர்த்தர் சடங்குகள், யஜ்யம், ஸ்வதா முன்னோருக்கு படைக்கப்படும் பொருள், ஔஷதம் நோய் தீர்க்கும் மருந்து, மந்திரங்கள், ஆக்னியம் நெய், அக்னி நெருப்பு, குதம் படைக்கப்படும் பொருள், இவை அனைத்தும் நானுன்னு உணரணுமா. ஞான யாகம் அப்படின்னு இங்க சொல்றார். ஞானத்தை யஜ்ஞமாக சொல்றார். யஜ்ஞம்னா தியாகம். அந்த ஞானத்தை ஈட்டுவது ஒரு யஜ்ஞமாக இருக்க வேண்டும். புரியுதா? இது குழப்பமா இருக்கா? ஞான யாகம் அப்படின்னா ஞானத்தை நம்முடைய தேவைக்காக பயன்படுத்தினால் அதுல வந்து சாக்ரிஃபைஸ் இல்ல, தியாகம் ஒண்ணுமே இல்லை. ஆனால் இந்த ஞானத்தை ஈட்டுவது ஒரு தியாகமாக, அதாவது எனக்கு தன்னலமாக பயன்பெற போவதில்லை, ஆனால் என்னுடைய ஆன்மாவுக்காக அதை ஒரு யஜ்ஞமாக எடுத்து செய்கிறோம். எதெல்லாம் தியாகம் பண்றோம் அப்படின்றத பார்க்கணும் அந்த யஜ்ஞத்துல. அப்படியாக சொல்லப்படுகிறது. அதாவது விஸ்வரூபத்தை ஏற்று அதனை வழிபடுவன், இப்படியெல்லாம் என்னை வழிபடுகின்றனர் அப்படின்றதான் இங்க சொல்றார். என்னை எப்படியெல்லாம் வழிபடுவார்கள் அப்படின்றது, அதாவது எப்படியெல்லாம் என்னை வழிபடுகிறார்கள்னு சொல்ற வரிசையில் இது வருது. முதல்ல என்ன சொன்னார்? பல்வேறு விதமாக கிருஷ்ணரை வழிபடுபவர்கள். ஒருவன் வந்து ராட்சசனாக, நாத்திகனாக இருந்து விடுகிறான். அப்புறம் குழப்பம் அடையாதவனாக இருந்தால்தான் என்னை வழிபட முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஞானத்தில் ஈடுபட்டு இருக்கிறவர்கள், என்னை ஞான யாகத்தில் ஈடுபட்டவர்கள் என்னை வழிபட முடியும் அப்படின்னு சொல்றார். அதுலயுமே வந்து என்னை தன்னை பகவானுக்கு சமமாக நினைப்பவர் தவறு. ஏதேனும் ஒரு உருவத்தை கற்பனையாக செய்து கொண்டிருக்கிறதும் தவறு. அப்புறம் பரமபுருஷ பகவானுடைய விஸ்வரூபத்தை வழிபடுவதும் ஏற்று அதனை வழிபடுபவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதுவும் வந்து அப்புறம் சொல்வார், அது வந்து என்ன சொல்றது, ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். அதை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டு கொண்டே இருப்போமே தவிர அதுல பக்தி வராது விஸ்வரூபத்துல. அதனால அதையும் எப்போதும் ஒரு தூய பக்தன் அதை விரும்ப மாட்டான், சிம்பிள் ஃபார்ம் தான் விரும்புவான். அதான் சொல்றார், ஜகத்துக்கு பிதா, மாதா பிதா, பிதாமக அப்படிலாம் யோசிப்பாங்களாம். தாய், பாதுகாவலர், தாத்தா அப்படின்னு. அறியப்பட வேண்டிய பொருள் அவனே அப்படின்னு பார்ப்பாங்களாம். தூய்மைப்படுத்தும் பொருள் அவனை வச்சுதான் நம்ம தூய்மைப்படுத்தணும், அவனுடைய நாமத்தை வச்சுதான் நம்ம தூய்மைப்படுத்தணும். எப்படி கையில ஒட்டுக்கிட்ட நெய்யை வந்து அரப்பு போட்டு தேய்க்கிறோமோ, அது போல நம்ம மனதில் இருக்கக்கூடிய பற்றை அவனை கொண்டு வந்து நிறுத்திதான் அதை அழிக்க வேண்டும்னு உணர்ந்து வேண்டுவாங்களாம் சில பேர். அப்புறம் ஓம் எனும் மந்திரமாக அவனை பார்ப்பார்கள். ரிக், சாம, யஜுர் வேதங்களும் நானேன்னு சொல்றார். அப்படியாகவும் என்னை பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்றார். எப்படியெல்லாம் என்னை அறிகிறார்கள் அப்படின்னு தான் சொல்றார். சடங்குகளாக, அதான் 16ல சொன்னார் என்னன்னா, கர்த்தூர் சடங்குகள்,
கர்த்தூர்னா காரியங்கள் இல்லையா, அதான் அந்த சடங்குகள். யஜ்ஞம்னா யஜ்ஞம், ஸ்வதா முன்னோருக்கு படைக்கப்படும் பொருள். அந்த பித்ரு பித்ருக்களுக்கு படைக்கப்படும் பொருள். அப்புறம் ஔஷதம் நோய் தீர்க்கும் மருந்து, மந்திரம் மந்திரங்கள், ஆஞ்ஞம் நெய், இதெல்லாம் வந்து யஜ்ஞத்துக்கு போட வேண்டிய பொருட்கள். இவை எல்லாமாக என்னை அறிபவன் அப்படின்னு சொல்றார். உம் அக்னி நெருப்பு, ஹுதம் படைக்கப்படும் பொருள், இவை அனைத்தும் நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் தான், இதனாலதான் ஞான யஜ்ஞம்னு சொல்றார். தியாகம், நீ கொடுக்கக்கூடிய அனைத்தும் நானாக இருக்கிறேன். அப்புறம் நான் ஜெகத்துக்கு பிதாவாக இருக்கிறேன், மாதா பிதா பிதாமகவாக இருக்கின்றேன். அறியப்பட வேண்டிய பொருள், நீ உன்ன ஞானத்தை போய் நோண்டி 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 இன்னும் தோன்ற, இன்னும் இன்னும் என்ன கிடைக்குதுன்னு பாக்குற, ஞானம் வாங்கணும் வாங்கணும்னு பாக்குற அப்படின்னா, நீ அதுல பார்க்க வேண்டிய பொருள் என்ன? நான் தான் எடுக்கிறேன். அங்க வந்து ஒரு புதையல் இருக்கு. அந்த புதையல் கிடைக்கிற வரைக்கும் நம்ம தோண்டுவோம் இல்லையா? அது போல பார்த்து கொண்டே இருக்கிறோம்னா, அடையப்பட வேண்டிய அந்த புதையல் நான் அப்படின்னு சொல்றாரு. அறியப்பட வேண்டிய பொருள் நான். அப்புறம் தூய்மைப்படுத்தும் பொருளும் நான் தான். அது வந்து நீங்க எது போட்டு தேய்ச்சா போகுமோ அந்த பொருள் நான் அப்படிங்கிறார். எவ்வளவு தன்னை இறக்கிக்கிறார் பாருங்க. அப்ப சபீனா பவுடரும் விம் பவுடரும் நான்ற மாதிரி ஆகுதுங்க. உங்க மனதுல இருக்கக்கூடிய கசடுகளை நீக்கக்கூடிய பொருள் அவர்தான். அதான் தூய்மைப்படுத்தும் பொருள் நான் தான். ஓம் எனும் மந்திரமும் நான் தான். ரிக் யஜுர் சாம வேதங்களும் நானே. ஹம் கதிர் அப்படின்னு சொல்றார். அனைவருக்கும் கதி நான் தான். இலக்கு நான் தான். நான் சொல்றோம்ல, நீ இதே கதி அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி நான் உனக்கு கதி நான் தான். நீ எங்கெல்லாம் சுத்தினாலும் நான் தான் கதி. நீ இங்கதான் வந்து விழணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? குழந்தைங்க எங்கெங்கயோ போயிட்டு என்னென்னமோ சுத்தினாலும் கடைசியா அம்மா தான் அப்படின்னு வந்து நம்ம கிட்ட சரணடைறாங்கன்னு பாக்குறோம் இல்லையா? இல்ல எல்லாம் பண்றோம், ஒண்ணுமே இல்ல, கடைசியா அப்பா அப்படின்னு வந்து நிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். இந்த தாய் தந்தையர் தான் குழந்தைகளுக்கு கதி, வேற வழியே இல்ல. எங்க போய் நிப்பாங்க? மற்றவர்களை கேட்பதை விட தாய் தந்தையரை கேட்பது மேல். அது போல கதிர் நான் தான். அதான் கதிர். பர்த்தா, பர்த்தாவை நம்ம பாக்குறோம். கணவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஹிந்தில. பர்த்தா அப்படின்னு ஏன் கணவனுக்கு அப்படி வந்ததுன்னா, அவன் குடும்பத்தை தாங்குபவன் அப்படிங்கறதுக்காக. சோ இந்த பர்த்தா அப்படிங்கிறது தாங்குபவன், காப்பவன், ஒவ்வொருவருக்கும் பர்த்தா நான் தான். ஒவ்வொருவரையும் நம்ம நினைக்கிறோம் நமக்கு பின்ன இந்த சேர் தான் நம்மளை தாங்குதுன்னு நினைக்கிறோம். ஆனா நம்மை தாங்குபவன் பகவான். நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம், உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், எல்லா காரியமும் செய்யறோம், இந்த பூமியில நிக்கிறோம் அப்படின்னா நம்மை தாங்குகிறவன், கீழே இருந்து பர்த்தாவாக இருக்கக்கூடியவன் பகவான். அந்த பகவானை நினைக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கு பாருங்க. நம்மளை காப்பவர் அவர்தான், நமக்கு கீழே இருந்து தாங்கி கொண்டு இருக்கிறார். அப்புறம் பிரபு, பிரபுனா தலைவன், நமக்கு தலைவனாக இருக்கிறான். அப்புறம் சாட்சி, இங்க நின்னு பார்த்துட்டே இருக்கான், நம்ம சரியா சொல்றோமா இல்லையான்னு. நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும், இப்ப வந்து நம்ம வேண்டாத வேலை பண்றோமா, வேண்டிய வேலை பண்றோமா, சரியானதுதான் பண்றோமா, தப்பு பண்றோமா. இப்ப அப்பா பாக்கலன்னா குழந்தை என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம். அம்மா இல்ல, நம்ம என்ன வேணா பண்ணலான்னு. ஆனா அங்க பகவான் சாட்சியாக இருக்கிறான். சோ சாட்சியும் அவன் தான். அப்புறம் நிவாசம் அப்படின்னா வசிப்பிடம். நம்முடைய உடல் அவனுக்கு வசிப்பிடம். இதுவும் அப்புறமா வரும் உங்களுக்கு. க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜ்ஞ அப்படின்னு வரும். க்ஷேத்திரம்ங்கிறது நம்ம இடம். இடம்ங்கிறது வந்து இந்த உடல் என்பது இடம். அந்த இடத்தில் 2 பேர் வசிக்கிறார்கள். ஒருவன் ஆத்மா, இன்னொன்று பரமாத்மான்னு நிவாசம் அப்படின்னு. அது போல அவனுடைய மனம் நமக்கு நிவாசம், நமக்கு வசிப்பிடம். அவனுடைய மனதுல நம்ம போய் வசிப்போம். அதுதான் நமக்கு வேணும் இல்லையா? அவனுடைய திருவடி, அவனுடைய மனம் கூட இல்ல, அவனுடைய திருவடி தான் நாம் வசிக்கக்கூடிய இடம். அங்கதான் கதி நம்ம ஆகணும். அதுதான் கதிர், அதான் இலக்கு. சோ அங்கதான் நம்ம போய் விழணும் அப்படின்றது. சோ நிவாசம், வசிப்பிடம், சரணம், அடைக்கலம். போய் விழுந்துட்டா அடைக்கலமா பற்றிக்கிட்டுருவான். வா 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 அப்படின்னு. ஏன் யாராவது நம்ம கஷ்டமா இருக்கும்போது நம்மள அணைச்சு ஒரு ஆறுதல் சொன்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அது வந்து நம்ம கல்ச்சர்ல ரொம்ப கிடையாது அணைச்சுக்கிறது. ஆனா சில பேர் வந்து அப்படி அந்த கல்ச்சர் இருக்கும். சில குடும்பங்கள், சில நண்பர்கள் பார்த்தா நம்மள பார்க்கும்போதே வந்து கட்டிப்பாங்க. அது நல்லாதான் இருக்கும். அந்த அந்த கட்டிப்புடி வைத்தியம்னு சொல்றாங்கல்ல, அது நல்லாதான் இருக்கும். ஆனா நம்ம அது ரொம்ப பண்றது கிடையாது. பட் அந்த அடைக்கலம், அதுதான் பகவான் நம்மை கட்டிக்கொண்டால் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த அடைக்கலமாகிறது. நம்ம போய் அவன் சரணத்துல விழறோம். அப்ப அவன் கட்டி பிடிப்பது போல்தான். இப்ப நம்ம பார்க்கலாம். ராமர் வந்து ஹனுமான கட்டி பிடிக்கக்கூடிய படங்கள்லாம் இருக்கும். அப்ப எப்படி உணர்ந்திருப்பார் ஹனுமான் யோசிச்சு பாருங்க. அப்படியாக சரணம், அடைக்கலம்.
நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த இது. அடைக்கலமாக நான் இருக்கிறேன். அப்புறம் சுகிருது. சுகிருதுன்னா மிக நெருங்கிய நண்பன். நானே அப்படின்னு. நம்ம கேட்கறதுக்கு யாருமே இல்ல. யூசுவலா நம்ம யார்கிட்ட பேசணும்னு நெனச்சா யார்ட்ட பேசுவோம்? நல்ல ஃப்ரெண்ட். ஒருத்தர் நல்லா நம்ம பேசுறத கேட்கறாங்கனாலே ஃப்ரெண்ட். இல்லையா? நம்மளுக்கு நேரம் கொடுக்கவில்லை அப்படின்னா, கூடவே இருக்கிற கணவனோ, மனைவியோ கூட வேஸ்ட். கரெக்ட்டா? நம்ம சொல்றத கேட்கணும்ல. நம்ம கேட்கறதுக்கு ஆர்வமே இல்லாம மொபைல்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தா நமக்கு என்ன தோணுது? சரி நம்ம ஒண்ணும் சொல்ல வேணாங்க. கேட்க மாட்டாங்க. நான் மட்டும் எதுக்கு சும்மா செவத்துக்கு சொல்ற மாரி ஏன் சொல்லணும்? அப்படின்னு நமக்கு தோணுதா? ம். ய ய கேட்கவே மாட்டாங்கன்னா ஏன் சொல்லுவோம்? இப்ப சில பெரியவங்கலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அட்டென்ஷன் குடுக்கலன்னு தெரிஞ்சா படக்குன்னு பேசுறத நிறுத்திருவாங்க. ஐய்யய்யோ! கோவிச்சுக்கிட்டாங்கன்னு நம்மளுக்கு அப்பதான் தோணும். "இதான் கேட்கவே இல்லையே, நான் எதுக்கு சொல்லணும்?" அப்படின்னு. ஐய்யய்யோ! அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா, அ இது அன்றாடம் நடப்பது நம்ம வீடுகள்ல. ம். எது அப்படின்னா, இந்த குழந்தைகளா இருக்கட்டும், ம் அ வ குடும்ப தலைவர்களாக இருக்கட்டும், நம்ம பேசினா அவர்களுக்கு வந்து சும்மா இந்த மொபைல் வந்து ஒரு வில்லனா வந்து வாச்சிருச்சு எல்லார் குடும்பங்கள்லயும். சோ அது வந்து உட்கார்ந்துக்குது. அது இருந்துச்சுன்னா, யாருக்குமே வந்து யார் பேசுறதையும் அவங்க கேட்கறதில்ல. அதிலேயே பார்த்துட்டு இருக்காங்க. நான் இத பார்த்துட்டு இருக்கேன். ஆனாலும் நீ சொல்லு" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பயும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி கேட்பாங்க? எப்படி கேட்க தோணும்? அ அப்ப ஒரு 50% ஒரு 40, 20% தான் நம்மளுக்கு குடுக்குறாங்க. அப்ப நம்ம மட்டும் ஏன் சின்சியரா 100% இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு நமக்கு நினைக்க தோணாது? கோவம் வருது. இது என்னத்துக்கு சொல்றேன்னா, அப்படி இருக்கணும்னு சொல்லல. நாமே நமக்குள் திருப்தியாக இருக்கக்கூடிய நிலை வந்துருச்சுன்னா, இன்னும் ஒருத்தவங்க கிட்ட நம்ம பேசி தான் நம்ம திருப்தி அடைஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல் போகும் இந்த ஆன்மீகத்துல இருந்தோம்னா. அ அவர்களுடைய ஏற்பு தன்மையோ, அவர்களுடைய கேட்கும் தன்மையோ, ம் வேண்டும்னு நம்ம நினைக்க மாட்டோம். அது வேற விஷயம். ஆனால் அப்படி இருந்தா என்ன அர்த்தம்? நாம் முழுமையாக கொடுக்கும் பொழுது, நம்மை நம்முடைய அ என்ன சொல்றது? சின்சியரிட்டி நம்ம முழுமையாக இருக்கும் பொழுது, அவர்கள் 30% 40% தான் குடுக்குறாங்க அப்படின்னா, அவர்களுடைய அந்த உண்மைத்தன்மையில் ஆழம் இல்லை. அர்த்தம் இல்லை. இல்லையா? அது எதுக்கு சொல்ல வரேன்னா, முழுமையாக யார் நம்மை கேட்கிறார்கள்? இந்த உலகியல் மனிதர்கள் எல்லாம் இப்படி அரைகுறையாத்தான் நம்மள கேட்பாங்க. ம். ஏதோ கொஞ்சம் கேட்பாங்க, கொஞ்சம் கேட்க மாட்டாங்க. முழுமையாக அப்படியே 100% டெடிகேட்டடாலாம் ரொம்ப கேட்கறது கம்மி. பாதி பேர் இப்ப பார்க்கிறோம். பாதி பேர் விலகியே போயிடுறாங்க. வாழ்க்கையில. அ அ எல்லா விவாகங்களும் வெற்றி அடைகிறதா? அப்படின்னா இல்ல. ஆனால் இந்த 30% அட்டென்ஷன் குடுக்கிறதே போதும்னு நெனச்சு வாழக்கூடிய அ இந்த பெண்களும், ஆண்களும் இருந்ததனால் தான் இப்ப வரைக்கும் பல திருமணங்கள் ஒத்து போயிட்டு இருக்கு. ஆனா, புதிதாக வரக்கூடிய தலைமுறையினர் இப்படியாக நீ வந்து எனக்கு நேரம் கொடுக்க வேணா போயிட்டு வா! அப்படின்னு சொல்லிட்டு போறது நெறைய இருக்காங்க. ஆனால் சுகுருத்து அப்படிங்கிறது வந்து மிக நெருங்கிய முழுமையாக நீ கேட்பதை, நீ சொல்வதை கேட்கக்கூடியவன். காது குடுத்து உன்ன கேட்பான். அது ஆனா நம்ம உணர்றதில்ல. அவனுடைய அந்த நட்பை நாம் உணர்வதில்லை. இதுக்குள்ளேயே நம்ம வந்து அவனைப் பற்றி படித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, அவன் இப்படி சொல்றான், அவன் இப்படி ஒண்ணு எழுதி குடுக்குறான். நான் வந்து உனக்கு வந்து மிக நெருங்கிய நண்பன்பா. என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சிரிச்சு நிக்கிறான் எல்லா ஃபோட்டோலயும். நீ என்கிட்ட சொல்லுன்னு சொல்றான். நான் இருக்கேன் அப்படின்னு. அதை நம்பினால் இப்படிப்பட்டவர்களை நாம் நம்ப வேண்டாம்ங்கிறதுக்கு நான் சொல்றேன். நம்ம வாழ்க்கையில மனிதராகப்பட்டவர்கள் பல விதமாக இருக்கிறார்கள். முழுமையாக நமக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் குடுக்காத பல பேர் இருக்காங்க. ஆனா அவர்களை பிடித்து தொங்குகிறோம். ஐயோ! நான் சொன்னது கேட்கல, கேட்கல, கேட்கலன்னு. அதனால தான் பல சண்டைகள் வருகிறது. அவர்களை வந்து நான் சொல்வதை கேட்கல. குறைபாடு நெறைய வருது. ஆனால் அதை மீறி அது எப்படி ஆனாலும் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு அவர்களுடைய நிறையை மட்டும் பார்த்துவிட்டு, நமக்கு வேண்டியதை தருவதற்கு நெருங்கிய நண்பனாக பகவான் இருக்கிறான். நம்மள நெருங்கிய நண்பன் அப்படின்னா என்ன குணாதிசயங்கள் சொல்லுங்க உங்கள பொறுத்தவரைக்கும்? ஒருத்தர் வந்து நம்ம பேசினா ஆசையா கேட்கறாங்க. அ நம்முடைய அனுபவங்கள சொல்லும்போது கேட்கிறார்கள். அவங்க தான் உண்மையான நண்பர்கள். நம்மளுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டாலும் அவங்கள நண்பன்ல சேர்க்க மாட்டோம். ஐய்யய்யோ! அவன்ட்ட சொன்னாலே வேற மாரி அட்வைஸ் பண்றான். நமக்கு ஏத்துக்கிற மாதிரி சொன்னா தான் நமக்கு புடிக்குது.
அவங்க பாடு அவன் ரொம்ப விரக்தியா பேசுறான்ப்பா. வந்து இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டுறான். நமக்கு வேணும்னு ஒண்ணு போய் பேசுறோம். அப்ப வந்து அவன் நீ இதெல்லாம் எதுக்கு உனக்கு தேவையான்னு கேட்கறான்னா போமாட்டான் அவங்க கிட்ட. நமக்கு சாதகமா நமக்கு எப்படி சொன்னா நமக்கு பிடிக்குமோ, அப்படி அவன் சொன்னா தான் அவன்கிட்ட போய் நிப்போம். அவன் வந்து வேற மாரி அட்வைஸ் பண்றான்னா அவன்கிட்ட போமாட்டோம். ஆனா எப்படிப்பட்டவனை நமக்கு பிடிக்கும்? மிக நெருங்கிய நண்பன்னு எவன சொல்லுவோம்? அப்படின்னா, நாம் சொல்வதை அப்படியே புரிந்து கொண்டு, ஆமா நீ சொல்றது கரெக்ட். அப்படின்னு நமக்கு அ அ ஆமா போடணும் ஒருத்தர். நீ சொல்றது ஆமாப்பா நீ பாவம். அப்படின்னு நம்மள அதுதான் எம்பத்தின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்றத புரிஞ்சுகிட்டு, அம் அதை காது கொடுத்து கேட்க வேண்டும் முதல்ல. அப்படிப்பட்டவர்கள் மிக நெருங்கிய நண்பர்கள். மிக வேண்டப்பட்ட நண்பர்கள். அவ்வளவுதான். இது வந்து எல்லாரும் அதாவது தப்பு கிடையாது. உன்ன வந்து அவங்க கேட்டுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறதும் தப்பு கிடையாது. அவர்கள் சொ அட்வைஸ் சொல்றதும் தப்பில்ல. ஆனா சொல்வதை எப்போதுமே நாம் எதிர்பார்ப்பதில்லை. நாம் எதற்காக போய் எதையுமே கொட்டுகிறோம்னா, ஒரு கேட்பதற்கு ஒரு ஆள் இருந்துட்டா நம்ம மனம்ல மே வ லேசாயிரும். அதுக்காக தான் போய் சொல்றோம். அதை உணர்ந்து அவர்கள் கேட்டுக்கொள்ள மட்டும் செய்தால், அவர்கள் மிகச்சிறந்த நண்பன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இல்லையா? ஆனால் குழப்பத்தில் இருக்கும்போது சென்று, "நீ எனக்கு பதில் சொல்லு. நான் இது இப்படி பண்ணட்டுமா? அப்படி பண்ணட்டுமா?" அப்படின்னு கேட்கும்போது சொல்ல வேண்டும். அதுதான் நம்ம வச்சிருக்கிற நெருங்கிய நண்பன் பத்திய ஒரு ம் அ அ விளக்கம். இப்படி இருந்தா தான் அவன் நெருங்கிய நண்பன்னு வச்சுக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்டவர்களை காண்பது கொஞ்சம் அரிது. ஆனா இருக்காங்க. நமக்குன்னு சில நண்பர்கள். அவங்க வந்து நம்ம அ லைஃப் பார்ட்னரா நம்மளோட ஸ்பௌஸா தான் இருக்கணும். கணவனோ, மனைவியோவாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. மற்றவர்கள் நெறைய இருக்காங்க. ஆணுக்கு ஆண் நண்பர்கள், பெண்ணுக்கு பெண் நண்பர்கள்னு நெறைய இருக்கிறார்கள். அதெல்லாம் அவசியம். அவற்றை வைத்துக் கொள்ள தான் வேண்டும். அப்படி இருக்காங்க. ஆனால் அது போல சிறந்த நண்பனாக எப்போதுமே ஒருவன் இருக்கிறான். அவனை நாம் பார்ப்பதில்லை. எப்போதுமே நாம் உணர்வதில்லை. அது யாரு? அது இங்கே அவரே சொல்றார். மிக நண்பன் நண்பன் சுகிருது நான். அப்படின்னு சொல்றார். அப்புறம் பிரபவ, பிரளய படைப்பு, ப அ அழி அழிவு 2மே நான் அப்படின்னு சொல்றார். ஸ்தானம் ஸ்தானம்னா என்னன்னா இடம். எல்லாவற்றுக்கும் ஆதாரம். ஒண்ணு வேணும் இல்லையா? அதுக்கு மேல தான் ஒண்ண வைக்க முடியும். இப்ப வந்து ஒரு சேர் கொண்டு வந்து இன்னொரு இடத்துல போடணும். ஒரு போட்டு உட்காரணும்னு பார்க்குறீங்க. அது வந்து சமம் இல்லாத தரைனா விழுந்துற மாட்டோமா? ஒரு ஸ்தானம் வேணும்ல. ஒரு பொசிஷன் அதுக்கு சரியா இருக்கணும். அப்பதான் நீங்க ஒரு டேபிளையோ, சேரையோ போட முடியும். அதுல 10 பேர் உட்கார முடியும். அது போல ஸ்தானம் எல்லாவற்றுக்கும் ஆதாரம். நான் வந்து ஃபண்டமெண்டல் பேசிஸா நான் இருக்கேன். நான் தாங்குகிறேன். அதனால் தான் நீ அங்கு நல்லா நடனம் ஆடுற. உனக்கு அரங்கம் அமைத்து குடுத்திருக்கிறேன். நான் உனக்கு பேஸ் போட்டு குடுத்திருக்கேன். அது இல்லன்னா நான் நீ எங்க ஆடுவ? நீ அதுல உன் மேடை எப்படி அமைப்ப? அப்படின்னு. அது ஸ்தானமாக நான் இருக்கிறேன். நிதானம் அப்படின்னு நிதானம்னா தங்குமிடம். அதாவது நீ நிதானிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஹால்ட் பண்றதுக்கான இடமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். பீஜம் அவ்யவயம். பீஜம்னா விதை, அவ்யவயம்னா அழிவற்ற விதையாக நான் இருக்கிறேன். நான் வந்து இப்போது பிறக்கிறேன் அப்படின்னா நான் முடிஞ்சு போயிட மாட்டேன். திரும்ப அந்த பீஜம் அழியாத பீஜமாக நான் இருக்கிறேன். வெப்பத்தை கொடுப்பவனும் நானே, மழையை கொடுப்பவனும் தடுப்பவனும் நானே. அதான் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புகுந்து முகந்து கொடார் தேரி அப்படின்னு சொல்றா இல்லையா? நீ வந்து ஆழியில தண்ணியை எடுத்துக்கொண்டு மேகமாக இருந்து மழையாக பொழி அப்படின்னு. மழை வந்து நல்லவன் கெட்டவன் தீயவன் அப்படின்னு எல்லாம் பார்க்காதாம். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. உம் அந்த ஆண்டாள் ஒருத்தி வேண்டுனதுக்காகவே இந்த ஊருக்கே மழை பெய்யுமா? அது போல நல்லவர் ஒருவர் உளரே அப்படி பெய்யும். அது போல நான் மழையை கொடுப்பவனும் தடுப்பவன் என்ன கொன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றின்னு சொல்றாளே மாலை மணிவண்ணால இதுல அது என்ன போற்றின்னு வர அந்த பாட்டு. அதுல குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றின்னு அந்த போற்றி வர்ற பாடல்ல இது சொல்றா. கொன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. இவன் வந்து அந்த கோவர்தனகிரியில் இருந்த மக்களை எல்லாம் விருந்தாவனத்தில் இருந்த மக்களை எல்லாம் நீ அந்த மழையிலிருந்து காத்தாய். சோ மழைக்கு குடையாகவும் இருக்கிறாய், மழைக்கு காரணமாகவும் இருக்கிறாய். அதுதான் சொல்றார். மழையை கொடுப்பவனும் தடுப்பவனும் நானே. அமிர்தம் நான் அமிர்தமாக இருக்கிறேன். நித்தியமாக நிலைத்த தன்மை என்பதும் நானே. நிலையான ஒன்று அப்படின்னா அது நான் தான். அப்புறம் மிருத்யு மரணம்
மரணமும் நானே, மரணத்தின் உருவம் நான் தான். மரணத்துக்கு ஒரு உருவம் வரைஞ்சீங்கன்னா அது நானாதான் இருப்பேங்கிறாரு. ம். உருவத்துக்கும் அதாவது உருவாகவும் ஒன்று உருவாகுகிறது அப்படின்னா அதுவும் நானாக இருக்கிறேன். மரணமும் நானாக இருக்கிறேன்கிறார். சோ அப்ப மரண காலத்திலயும் அவரை கேட்பது தப்பில்லையே. மரணம்னா அவருடைய மடிக்கு தான் நம்ம போய் விழுவமா இருக்கும். மரணம்ங்கும்போது. சோ அந்த மரணத்தை தழுவுவதில் ஏன் நாம் தயக்கம் கொள்ள வேண்டும்? வேண்டியதில்ல. அதான் மிருத்யு மரணமாகவும் நான் அதான் இருக்கிறேன். இந்த பாடல் வந்து அந்த பாடல் வந்து "அன்றே உலகம் அளந்தாய் அன்றைய உலகம். அடிபோற்றி, கரெக்ட் ஆன்டி. கரெக்ட், குன்றெடுத்த கரெக்ட். நீலங்கை திரளாய் திரள் போற்றி, கொன்றச் ம். சகடம் உடைத்தாய்" என்ற பாடல். ஆமா. அன்று இவ்வுலகம் அடைந்த அதான் அதான் பிகினிங். கரெக்ட். சோ அப்படி சத், அசத், சேத்தனம், அச்சேதனம் 2மாகவும் நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்புறம் அடுத்ததுதான் முக்கியமான பகுதியாக பிற தேவதைகளை வணங்குவோரை பற்றி சொல்றார். அதாவது டெமிகாட் வர்ஷிப், பிற தேவதை வழிபாடு. இதுவும் ஒரு முக்கியமான அங்கம். நானே இத்தனையாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். எப்படிப்பட்டவர்கள் என்னை வணங்குகிறார்கள், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன். இப்ப திரைவித்யா அப்படின்னு திரைவித்யா அவங்க ரிக் யஜுர் சாம வேதங்கள் 3 வேதங்களை கற்றோர் சோமரசத்தை பருகுவோர் என்னை மறைமுகமாக வழிபடுகின்றனர். வேதங்களை அத்தியனம் பண்றவங்க, வேதங்கள் சொல்றவங்க என்னை நேரடியாக வழிபடவில்லை, ஆனால் மறைமுகமாக என்னைத்தான் வழிபடுகிறார்கள். ஏன்னா அதற்கும் ஆதாரமாக நான் தான் இருக்கிறேன்னு சொல்றார். என்னை மறைமுகமாக வழிபடுகின்றனர் அப்படின்னு பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்டு ஸ்வர்கலோகம் இந்திரலோகம் அடைகின்றனர் இவர்கள்லாம். இவர்கள் நேரடியாக என்னுடைய லோகத்துக்கு வருவதில்லை, ஆனால் இந்திரலோகம் சந்திரலோகம் ஸ்வர்கலோகம் அப்படின்னு அடைறாங்க. அங்கு சென்று தேவ சுகங்களை, அங்கு உள்ள சொர்க்கலோகத்தில் உள்ள சுகங்களை அனுபவிக்கிறாங்க. சுகத்தை அனுபவித்து விட்டு புண்ணியம் முடிந்தவுடன் மீண்டும் மரணலோகம் மிருத்யுலோகம், அதாவது இந்த ஜட உலகம், அதுக்குள்ள பிறந்து விடுகின்றனர். இப்படியாக புலனின்பத்திற்காக வேத தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் பிறப்பு இறப்பு சுழற்சியிலேயே உள்ளனர் அப்படின்னு சொல்றார். அனன்யா சிந்தையந்தோமாம் அப்படின்றது இங்கதான் வருது அடுத்தது. இது பகவத்கீதை ஸ்லோகம் தான். அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வேறு சிந்தனையே அன்றி, குறிக்கோளே அன்றி, அனன்யா சிந்தையந்தோமாம், என்னை முழுமையாக வழிபடுபவர்கள், நித்தியமான பக்தியில் நிலைத்தவர்கள், அவர்களுக்கான அனைத்து தேவைகளையும் அனைத்து பாதுகாப்பையும் நான் வழங்குகிறேன் அப்படின்னு சொல்றார். அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரிபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம், அவர்களுடைய யோகங்களை வெற்றி பெறச் செய்கிறேன். யோகக்ஷேமம் வகாமியகம், நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார், நான் வழங்குகிறேன். பிற தேவதைகளை வணங்குபவர்களும் உண்மையில் என்னையே வழிபடுகின்றனர் அப்படிங்கிறார். ஏன்னா அவர்கள் மூலமாக அவர்கள் வழிபடுவது என்னைத்தான். சரியா? அது மறைமுகமான வழிபாடு, நேரடியானது கிடையாது. அதாவது அது நேர் வழி கிடையாது, ஒரு சுற்று வழி மாதிரி அவர்கள் வருகிறார்கள். ஆனால் அது தவறான வழியில் விதிக்கப்பட்டு செய்யப்படுவதில்லை, விதிக்குட்பட்டு செய்யப்படுவதல்ல. அதுவும் தவறு அப்படின்னு சொல்வதற்கில்லை அப்படின்னு சொல்றார். யாகங்களில் தலைவனும் நான், அனுபவிப்பாளனும் நான். யாகங்கள், ஒரு யாகம் செய்கிறோம் என்றால் அந்த யாகத்தின் பயனாளி நான் தான். அதன் போக்தாரம் யக்ஞ தபசாம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த யோகத்தை அனுபவிப்பனும் நான் தான். அந்த யோகத்திற்கு, அந்த யாகத்திற்கு தலைவனும் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. இதனை அங்கீகரிக்காதவர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். இதை உணரவில்லை என்றால் நீ இறங்கிடுவ, தாழ்ந்து விடுவாய். அதனால் தான் என்ன பிரார்த்தனை என்றாலும் பரமபுருஷ பகவானையே வழிபட வேண்டும். தூய பக்தியாக இல்லாவிட்டால் கூட பரவாயில்லைன்னு சொல்றார். நீ எல்லா யஜ்ஞத்துக்கும் நான் தான் பரமம் என்று நீ உணர வேண்டும். அதனால என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் மாறி போய் மற்றவர்களை, மற்ற தேவதைகளை வணங்கிவிட வேண்டாம். உனக்கு இது வேணும் அது வேணுங்கிற பிரார்த்தனையாக இருந்தால் கூட நீ என்னிடம் பிரார்த்தனை செய், தவறில்லைன்னு சொல்றார். சில பிரார்த்தனைகளை நீ அது இது வேணும் அப்படின்னு ஒரு ஒரு பௌதிக வாழ்க்கையில் தேவைப்படுகிற விஷயங்களுக்கு நான் தேவதைகளை வணங்கிவிட்டு வருகிறேன் என்று சொல்லாதே அப்படின்னு சொல்றார். அப்படி போவதை விட உனக்கு பௌதிக தேவைகள் இருந்தாலும் என்னையே வழிபடு அப்படின்னு சொல்றார்.
ஏன்னா அவர்களை கொடுக்க வைப்பவனும் நான் தான். அதை நானே கொடுத்துட்டு போறேன், என்கிட்ட வா அப்படின்னு சொல்றேன். என்னை விட்டு மற்றவர்களிடம் போகாதே அப்படின்றாரு. இறுதியாக யார் யார வழிபடுறவங்க இருக்காங்க அப்படின்னா, தேவர்களை வழிபடுபவர்கள், பித்ருக்களை வழிபடுபவர்கள், பூதங்களை வழிபடுபவர்கள், என்னை வழிபடுபவர்கள்னு 4 பேர் சொல்றார். அவர்கள் அவர்கள் யார் யார வழிபடுகிறார்களோ அவர்கள் லோகத்துக்கு போய் சேருவாங்களாம். அதாவது பித்ருக்களை வழிபடுவர்கள் பித்ருலோகத்துக்கு போவாங்க, தேவர்களை வழிபடுவர்கள் தேவலோகத்துக்கு போவாங்க, பூதங்களை வழிபடுவர்கள் பூதத்துல இருக்கிற லோகத்துக்கு போவாங்க, என்னை வழிபடுவர்கள் என்னுடைய லோகத்துக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்றார். அவர்களுடைய இலக்கும் எதை வழிபடுகிறார்களோ அதுவே அவர்களுடைய இலக்காக இருக்கும் அப்படின்னு சொல்றார். அடுத்த பகுதி பாத்தீங்கன்னா இறுதி பகுதியில கிருஷ்ண பக்தியின் மகிமை என்ன அப்படின்னு சொல்ற, நீ என்னை வழிபடுவதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, இலையோ பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்திய பிரயச்சதே. ஃபர்தர் மறந்துட்டேன் ஸ்லோகம். இலையோ பூவோ பழமோ நீரோ அன்புடனும் பக்தியுடன் அளித்தால் நான் அதை ஏற்கிறேன் அப்படின்னு சொல்றார். எதையும் எனக்கு அர்ப்பணமாக செய். நான் பெருசாலாம் உனக்கு டார்கெட் வைக்கல, அதை பண்ணு இதை பண்ணு, நீ சின்னமா இது பண்ணா கூட நீ முழு மனதோடு எனக்கு கொடு, அது போதும்ங்கிறார். செய்வது நீ காரியம், நீ உண்பது உணவு, கொடுப்பது அப்படின்னா வள்ளல் தன்மை, கொடையாக இருக்கிறாய் இல்லையா. அப்புறம் நீ தவம் செய்கிறாய், தவம் நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நான் அதை கண்ட்ரோல் பண்ணணும் இதை கண்ட்ரோல் பண்ணணும், அதான் தவம் அப்படிங்கிறது. ஆஸ்டெரிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கண்ட்ரோல், அந்த தவம். இதற்கெல்லாம் நீ என்னையே முழுமுதலாக வைத்து செய்யுங்கிறார். சரியா? இதனால் பலன் என்ன கிடைக்குமோ அந்த பலன்களை எனக்கு அர்ப்பணமாக கொடு அப்படின்னு சொல்றார். எதையுமே எனக்கு அர்ப்பணமாக செய்யினார். அப்போ இப்படி செய்யும் பொழுது நீ கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவாய். இந்த பலனை எல்லாம் வச்சுக்கிட்டேன்னா இந்த பலனை வச்சு நீ பாதுகாக்கணும். பணம் ஈட்டினால் என்ன பண்ணணும், ஒரு பலன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஃபர்தரா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எல்லாம் பண்ணணும், அதை பாதுகாக்கணும். அதை விட அதை நீ எனக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, சம்பாரிச்சு கொடுத்துட்ட அப்படின்னா நான் பாத்துக்கிறேன், அது போலதான் அதாவது நீங்க சம்பாதிச்சு உங்க அப்பா கிட்ட பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கவலை இல்லை, நீங்க அதை என்ன பண்ணணும், ஐயோ இவ்வளவு இருக்கே இதை என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க வேணாம். உங்க கணவர் அதை பாத்துக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட கொடுத்துடுறீங்க, அது ஈஸியா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா பௌதிக வாழ்க்கையில. அது போல நம்ம பாவ புண்ணியங்கள் நம்ம ஈட்டும் பொழுது அவை நாமே வைத்துக் கொண்டு இருப்பதை விட பகவானுக்கு அர்ப்பணமாக கொடுத்து விட்டால் பந்தம் இல்லை. ஐயோ அதை என்ன பண்றதுன்னு நம்ம யோசிக்க வேண்டாம், பந்தமே இல்லை, அவன் பாத்துக்குவான். அந்த பாவ புண்ணியத்திலிருந்து விடுதலை விடுதலை அடைந்து விடுவோம். அப்புறம் சந்நியாசம் இப்பதான் சித்திக்கும். மனதை எண்ணில் பதிய செய்வதால் முக்தி பெற்று என்னிடமே வருவாய். அப்படி பண்ணும்போது சந்நியாச நிலை வந்துரும், உனக்கு துறவு மனப்பான்மை வந்துரும். ஏன்னா எல்லாமே என்கிட்ட கொடுத்துட்ட, அப்ப நீ என்னை அடைவது சுலபமாகிவிடும். யுக்த வைராக்கியம் கிட்டும், நீ உனக்கு என்னெல்லாம் இருக்கோ அதை எனக்கு அர்ப்பணிக்கக்கூடிய வைராக்கியம் உனக்கு வந்துவிடும். அததான் ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிரத சிந்துல சொல்றார், ஜடவுடல் இருக்கும் வரை செயலாற்றியே ஆக வேண்டும், செயலன்றி இருக்கவே முடியாது, அந்த செயல்களின் பலன்களை கிருஷ்ணருக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும், இதுவே யுக்த வைராக்கியம். யுக்தம்னா காரியம் செய்வது, அந்த காரியம் செய்வதில் வைராக்கியமாக இருப்பது. காரியம் செய்யாமல் இருக்க முடியாது, காரியம் செய்யும் பொழுது அதை பகவானுக்கு அர்ப்பணமாக செய்வது, வைராக்கியத்தோடு காரியம் செய்வது அப்படின்னு. அப்புறம் பக்தருடனான உறவு பற்றி அவரே சொல்றார். எப்படின்னா, அவர் பொறாமை கொள்வதில்லை, பக்தன் பெருசா வந்துட்டான் அதெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டார், பாரபட்சம் காட்டுவதில்லை, அவனுக்கு நல்லா கொடுக்குறேன் இவனுக்கு நல்லா கொடுக்குறேன்னு, அனைவருக்கும் நான் சமமானவன், ஆயினும் அன்புடன் எனக்கு பக்தி செய்கிறான் பாருங்க, அவன் எனக்கு நண்பன், அவன் என்னில் இருக்கிறான், நானும் அவனுக்கு நண்பனாகிறேன். என்னை யார் நண்பனாக நினைக்கிறானோ அவனுக்கு நான் கொஞ்சம் நண்பனாக தான் இருப்பேன். எங்க ஈக்குவேஷன் பெட்டரா தான் இருக்கும். நானா நினைச்சு அவனுக்கு பாரபட்சம் காட்ட மாட்டேன். ஆனா அவன் என்கிட்ட அன்பாக இருக்கிறான்னா நான் அவன் கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தி அன்பா இருக்கதான் செய்வேன் அப்படின்னு சொல்றேன். ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப், ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்க தானே. இப்ப ஒரு பாரபட்சமே இல்லாம இருக்கும் தான். ஆனா கிளாஸ் டீச்சரே பாருங்க, எல்லாத்தையும் ஒரே மாதிரி, ஆனா ஒரு குழந்தை மட்டும் கேரிங்காவும் நல்லாவும் நல்லா படிக்குதுங்கிறதுக்காக ஃபேவரபிளா இல்ல, பட் ஒரு நடத்தையிலேயே நல்ல குழந்தையா இருக்குன்னா கொஞ்சம் இல்ல ஸ்லைட்லி ஃபேவரபிளா ஒரு டீச்சர் இருக்கதானே செய்வாங்க. அது போல சரணாகதியை பொறுத்து
நம்ம எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பகவான் நமக்குள்ள வருவார். எவ்வளவு இடம் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்குள்ள. இப்ப பாருங்க, உங்க நெய்பர் இருக்காங்க. உங்க எவ்வளவு இடம் கொடுக்குறீங்களோ அவ்வளவுதானே உங்க வீட்டுக்குள்ள வருவாங்க. நீங்க எப்ப கதவு கிட்ட நின்னுகிட்டு கதவை அடைச்சுக்கிட்டு நின்னு போய் பேசுறீங்கன்னா அதோட அவங்க போயிடுவாங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் உள்ள வந்து வாங்க அப்படின்னா எந்த இடத்துக்கு விடுறீங்களோ அந்த இடத்துக்கு வருவாங்க. இன்னும் உள்ள வந்து நீங்க சோஃபால உட்கார வச்சீங்கன்னா அவங்களும் வந்து உட்காருவாங்க. அது போலதான் பகவான். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு உள்ள வருவார். அது நெருக்கமோ தூரமோ உங்கள் சரணாகதியை பொறுத்தது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உம் பகவான் எனக்கு பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவ்வளவு இடம் கொடுக்கல அவருக்கு, அதனாலதான் அவர் பண்ணல. நீங்க இடம் கொடுத்து பாருங்க அவர் எவ்வளவு பண்றாருன்னு. அதனால பக்தன் தவறே செய்தாலும் மன்னித்து நல்வழி காட்டி மீண்டும் ஏற்கிறார். நம்ம எவ்வளவோ தவறுகள் செய்யறோம், அதுதான் பகவானுடைய காருண்யம், கருணை. நம்ம எவ்வளவு தவறு செய்தாலும் அதை மன்னித்து ஏற்பார். அந்த மன்னிக்கும் தன்மை பகவானுக்கு நிறைய உண்டு. அதான் அவர் வந்து வீழ்வதே இல்லை. நம்ம எவ்வளவு அவரை இறக்கி தூக்கி எறிஞ்சாலும் அவர் போய் விழலாம் மாட்டார். உம் தர்மாத்மாவாகி நித்தியமான அமைதியை அடைகிறான். அந்த அந்த அவர் வீழ்வதில்லை, அவனுடைய பக்தனும் வீழ்வதே இல்லை. எவ்வளவு பக்தியோடு இருக்கிறானோ அவ்வளவு விரைவில் அவன் தன்னுடைய நிலையை மீட்டு மேல் வந்து விடுவான். பக்தர்களுக்கு நம்பிக்கை, இதுதான் பிரகடனம். தவறாக புரிந்த, அதாவது இது வந்து நீ வீழவே மாட்ட, நீ என்ன வேணா தப்பு செய்யுங்கிறதுக்காக இதை சொல்லல. இது வந்து ஒரு நம்பிக்கைக்காக சொல்லப்பட்ட பிரகடனம் தான். நீ எவ்வளவு விழுந்தாலும் மேல எழுந்து வருவாய் அப்படிங்கறது. அதுக்காக என்ன வேணா செஞ்சுட்டு கொஞ்சம் அப்படியே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு திரும்ப வந்துக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாங்கிறதையும் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இது வந்து அப்புறம் எத்தனை பாவங்கள் புரிந்தவனாலும் யாராக இருந்தாலும் என்னை சரணடைந்தால் பரமகத்தியை அடைய முடியும். நீ எப்படி பாவப்பட்டவனாக இருக்கலாம், ஆனால் நீ சரணாகதி பண்ணிட்டனா, நம்ம இந்த ஏகாதசி மகாத்மிய கதைகள்ல எல்லாம் பாக்குறோமே, எவ்வளவோ பாவம் செய்தவர்களாக இருக்கலாம், சரணாகதி பண்ணிட்டா உடனே ஏற்றுக்கொள்வான் பகவான். இதற்கு நிறைய பக்தர்களுடைய கதை இருக்கிறது. இப்போ பரமகதியை அடைய முடியும் சொல்றார். இவர்களே எப்படி என்றால் புண்ணியம் செய்த பிராமணர்கள், அரசர்கள் மற்றும் பக்தர்கள் பற்றி சொல்வதற்கு என்ன, உண்மையாக சரணாகதி எப்போதும் சரணாகதியா இருந்தவர்களை கேட்கவே வேண்டாம்னு. எனவே அனித்யம் அசுகம், நிலையற்றதும் இன்பமற்றதுமான உலகில் உள்ள நீ என்னை சரணடைவாய் அப்படின்னு சொல்றாரு. அனித்யம் அசுகம், இது ரெண்டும் இந்த உலகத்துல இருக்கு. அனித்யம், நித்தியம் இல்ல இது. அசுகம், சுகம் இல்ல இந்த உலகம். சோ இந்த உலகத்துல வந்து பிறந்துட்ட, அதுல என்னை கதியாக நினை அப்படின்னு சொல்றார். எப்படி சரணடைவது அப்படின்றதுதான் கடைசி பகுதியாக சொல்றார். எப்படி சரணடையலாம் அப்படின்னா, மன்மனா பவ மத் பக்தோ அப்படின்னு சொல்றார். என்னை எப்போதும் சிந்திப்பாயாக. மன் மனா பவ மத் பக்தோ, என் பக்தனாகி, மத்யாஜி என்னை வழிபடு, மாம் நமஸ்குரு அப்படின்னா நமஸ்காரம் பண்ணு, எனக்கு வந்தனம் செய்து வணங்குவாயாக. மாம் ஏ வைஷ்யசி யுக்த வைவம், யுக்த் வைவம் அப்படிங்கிறார். அதாவது மாம் ஏ வைஷ்யசினா ஆத்மானம் மத்பராயணக, அதாவது இப்படியாக முழுமையாக என்னிடம் லயித்து என்னிடமே பக்தி செய்வாயாக. இப்படி இருக்க நிச்சயமாக நீ என்னை வந்தடைவாய் அப்படின்றதுதான் இதனுடைய உறுதிமொழி அப்படின்னு சொல்றது. இதுதான் தூய பக்தி. மன்மனா பவமத் பக்தோ, முழுமையாக என்னை உன் மனதில் வைத்து சிந்தி, என்னை எப்போதும் என்னை கைவிடாத, எப்பவுமே என்னை சிந்தித்து கொண்டு இரு, உனக்கு வீழ்ச்சியே இல்லை, முழுமையாக ஆத்மார்த்தமாக என்னை வழிபடு, என்னிடமே பக்தி செய்வாய், இப்படி இருக்க நிச்சயமாக நீ என்னை வந்து அடைவாய் அப்படின்னு சொல்ற. சோ அவரை எப்பயும் வந்து அடைகிறதுக்கு நான் ஏன் இப்ப வணங்கணும் அப்படின்னா, அப்படிதான் திரும்ப போய் அப்படி யோசிக்க கூடாது. நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், எப்படியெல்லாம் அவர் இருக்கிறாருன்னு. அப்படி என்னை எப்படியெல்லாம் நினைக்கலாங்கிறதுக்கு தான் இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கார். நான் நண்பனாக இருக்கிறேன், உனக்கு இருப்பிடமாக இருக்கிறேன், அடைக்கலமாக இருக்கிறேன், சரணமாக இருக்கிறேன், எல்லாம் சொல்றார். சோ இத்தனையாகவும் அவர் இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நம்ம நேரத்தில் எப்படியெல்லாம் அவரை நாடுகிறோமோ அப்படியெல்லாம் அவர் இருப்பார். அப்படி இருந்தால், அப்படிப்பட்ட அவரிடம் சரணடைந்தால் அவர்
நம்மோடு இந்த பிறவியில், அதாவது உயிர் இருக்கக்கூடிய காலத்தில், இந்த ஜட உலகில் வாழும்போது நம்மோடு இருப்பார். இந்த காலம் முடிந்து நம்ம போகும்போதும், மறுபிறவியாக இருந்தாலும் அல்லது இந்த மிருத்யுவுக்கு மறுமை அப்படின்னு சொல்ற மிருத்யு காலம் முடிந்த அந்த மறு வாழ்க்கையிலும் எந்த லோகத்திற்கு போகிறோமோ அங்கு நம்மோடும் இருப்பார் அப்படிங்கிறது. சோ இதான் வந்து தூய பக்திக்கான வழி. இதான் வந்து ராஜகுஹ்யம், ரகசியம் இதுதான். நீ என்னை எப்படியெல்லாம் நினைக்கலாம், நினைத்துக் கொண்டே இரு. என்ன நான் வந்து ஒவ்வொன்றிலும் நான் இருக்கிறேன் என்று நினை. நீ எவ்வளவு தூரம் சரணாகதி செய்கிறாயோ அந்த அளவுக்கு நான் உன்னை ஏற்கிறேன். நான் என்னை தருகிறேன். நீ எவ்வளவு தருகிறாயோ அந்த அளவுக்கு நான் தருகிறேன். நான் உன்கிட்ட வர்றதுக்கு தான் நான் காத்திருக்கேன். நீ விடணும். அந்த அளவுக்கு தான் நான் வருவேன். நீ விடலைன்னா நான் வரமாட்டேன். நின்னுக்குவேன். அப்படியாக இதுதான் ரகசியம். புரிஞ்சுக்கோ. நீ கொடுக்கணும், எனக்கு வழி கொடுக்கணும், நான் வருவேன் அப்படின்னு சொல்றார். இப்படியாக ரகசிய யோகம் என்ன அப்படிங்கறத நம்ம இதுல பாக்குறோம். சரிங்களா? 9வது அத்தியாயம் இதோடு முடிவடைகிறது. அப்புறம் எனக்கு அந்த 7வது அத்தியாயத்திலயுமே உங்களுக்கு வந்து அந்த முதல் ஸ்லோகத்துல நான் கரெக்டா சொன்னான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது நேத்து. அதுக்காக அதை மட்டும் நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிடுறேன். 8 விஷயங்கள் என்ன கேட்கிறார், அது என்ன அப்படிங்கிறத. ஒரே நிமிஷம். அர்ஜுனன் கேட்கிற கேள்விகள் வந்து, உத்தம புருஷரே, பிரம்மன் என்பது என்ன, அத்தியாத்மம் என்பது என்ன, பலன் நோக்கு செயல்கள் அதாவது கர்மா அப்படிங்கிறது என்ன, ஜட தோற்றம் அப்படிங்கிறது பிரகிருதி அப்படிங்கிறது என்ன, அதான் கேட்கிறார். கிம் தத் பிரம்ம, கிம் அத்தியாத்ம, கிம் கர்ம புருஷோத்தம, கிம் கர்ம, கிம் தத் பிரம்ம என்னது, கிம் அத்தியாத்மம் என்னது, கிம் கர்ம என்னது, ஆதி பூதம் சக்கிம் என்ன, புரோக்தம் அதிதெய்வம், புரோக்தம் அதிதெய்வம் என்ன, கிம் உச்சதே, இதெல்லாத்தையும் நீ சொல்லு அப்படின்னு கேட்கிறார். ஜடத்தோற்றம், தேவர்கள் யார், இவற்றை தயவு செய்து எனக்கு விளக்குவான்னு சொல்றார். ஆதி யஜ்ஞம் கதம் கோத்ர தேகேஸ்மின் மதுசூதன, உடலில் யாகங்களின் இறைவன் யாதி யஜ்ஞ யார், அவர் வந்து தேகேஸ்மின் தேகத்துல எப்படி வந்து இருக்கார். அப்புறம் பிரயாண காலேச்ச கதம், பிரயாண காலேச்ச கதம் ஞேயோ, எதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் பிரயாண காலத்துல. பக்தி தொண்டில் ஈடுபடுவோர் உண்மை மரண காலத்தில் எவ்வாறு அறிய முடியும், அதையும் சொல்லு அப்படின்னு தான் கேட்கிறார். அதுக்கு வந்து ஸ்ரீ பகவான் வாச்சல் என்ன சொல்றாருன்னா, அக்ஷரம் பிரம்ம பரமம், அக்ஷரம் அழிவற்ற பிரம்மம், அதுதான் வந்து பரமம், பரமமான ஸ்வபாவோ அத்தியாத்மம் உச்சதே, அத்தியாத்மம் அப்படிங்கறது ஆத்மா, உச்சதே அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார். பூத பாவ உத்பவகர, உயிர்வாழ்களின் ஜட உடல்களை உண்டாக்குதல், விசர்க படைப்பு, கர்ம பலநோக்கு செயல்கள், சம்நித என்று அறியப்படுகிறது. அதாவது அழிவற்ற உன்னதமான உயிர்வாழி பிரம்மம், அதாவது உன்னதமான உயிர்வாழி, உயிர்வாழி அப்படிங்கிறது வந்து ஆன்மா பரமாத்மா இரண்டும் இணைந்தது, அது பிரம்மம். அது நித்தியமான இயற்கை, அதாவது அதான் அத்தியாத்மம். எது நித்தியமான தன்மை, எது அழியாத ஆத்மாவாக இருக்கிறது இல்லையா, இந்த உயிர்வாழின்ற இணைந்தது, உடலும் ஆன்மாவும் இணைந்தது பிரம்மம். ஆனால் அதுல வந்து அத்தியாத்மம், அது வந்து ஆன்மா, அழிவற்ற தன்மையாக இருக்கக்கூடியது. அழியக்கூடியது ஜடம், அழியாமல் இருக்கக்கூடியது ஆத்மா, அதுதான் அத்தியாத்மம் அப்படின்னு சொல்றார். ஜீவாத்மாவின் ஜட உடலை வளர்க்கும் செயல்கள் கர்மா, அதான் நம்ம 24 மூலக்கூறுகளாக பார்த்தோம். அப்படியாக ஜீவாத்மா ஜட உடலை வளர்க்கும் செயல்கள் கர்மா, அதுதான் கர்மா அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது கர்மா எப்போதும் மாறிக்கொண்டுள்ள பௌதிக இருக்கை ஆதி பூதம் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் சூரியன் சந்திரன் முதலிய தேவர்கள் பகவானின் விஸ்வரூபம் ஆதி தெய்வம் அப்படின்னு பாக்குறோம். மேலும் உடல் பெற்ற அனைத்து ஜீவன்களின் இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கும் பரமபுருஷராகிய நான் ஆதி யஜ்ஞம் அப்படின்னு சொல்றார். அப்புறம் அந்த காலேச்சமாம் ஏவ ஸ்மரன் முக்துவா கலேவரம் ய பிரயாதி ச மத்பாவம் யாதி நாஸ்திரத்த சம்சய, தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகிறான், இதில் சிறிதும் சந்தேகம் இல்லைன்னு சொல்றார். இறுதி காலம் எப்படி அவர்கள் உணர்வது அப்படின்னா, மரண காலத்தில் என்னை உணர்ந்தால் என்னிடம் வந்து அடையலாம் அப்படின்னு சொல்றார்.
அப்புறமா அதுக்கு அடுத்து இதுதான் அந்த 8 இதுக்கும் பதில்களாக வருகின்றன. பிரம்மம், அத்தியாத்மம் அப்படின்னாலாம் என்ன அப்படிங்கிறது. அதுக்கு நான் கிளியரா தான் சொன்னேன். எனக்கே குழப்பங்கள் இருந்தது. அதனால தான் நான் நினைச்சேன் இன்னைக்கு ஒரு தடவை உங்களோட அத சேர்ந்து படிச்சு உங்களுக்கு சொல்லவும் செஞ்சிரலாம் அப்படின்னு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நேரம் எடுத்துட்டேன் இன்னைக்கு. நான் மன்னிக்கணும். ரொம்ப நன்றி நீங்கலாம் சேர்ந்து கலந்துக்கிட்டதுக்கு. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். வாஞ்சா கல்பதருபஷ்ச கிருபா சிந்துभ्यः एव च पतितनाम पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. हरे कृष्णा.